நம. சரி சரி, நன்றிங்க அம்மா. அம்மா எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். ஆரம்பிக்கலாம் சார். அம்மா ஆரம்பிங்க. அது உத்தரவு ஆரம்பிச்சோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நாலொரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிறா நடி போற்றி, வாலி திருநாவலு வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவள்ளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவள்ளும், மாணிக்க வாசனுடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவர்களையும் திருவள்ளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். ஒரு சிற்றம்பலம். சிவாய சிவாய. சொக்கநாத வெண்பா. தாயார் மக வருத்தம் சற்றும் தரியார்கள், ஆயவினை கீடா அமைத்தாலும் காயம் பறிக்கும் துயரமெல்லாம் பார்க்க உனக்கென்றும் தரிக்குமோ சொக்கநாதா 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 சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த போற்றி திருவகவல் என்ற அந்த பதிகத்தை நாம சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில இன்றைய தினம் நாம அதை தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். இந்த போற்றி திருவகவல் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க நம்முடைய அருளாளர்கள் அப்படின்னா, சகத்தின் உற்பத்தி, உலகத்தினை தோற்றுவிக்கும் உலக வாழ்வில் ஆன்மாக்கள். அனைத்து அடியார் திருவடி வணக்கம். வணக்கம் சரஸ்வதி. ஆக அத்துணை அந்த ஆன்மா படுகின்ற துன்பம் தெரிஞ்சிருச்சுன்னா திரும்ப இந்த பிறவிக்கு ஆசைப்படாது. ஆன்மா ஆன்மா பிறவிக்கு ஆசைப்படுறதுக்கான காரணமே ஏதோ இந்த இடத்துல இன்பம் இருக்கு அப்படின்னு ஆசைப்படுற காரணம் தான். இந்த உண்மையிலேயே இந்த பிறவியில இருக்கக்கூடிய துன்பத்தை அது தெரிஞ்சிச்சுன்னா, சாமி ஆள விடுங்கடா, இனிமே நான் வரவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்குள்ள இந்த ஆன்மா. அதனால இந்த ஆன்மா படுகின்ற துன்பத்தை முதல்ல சொல்லி, இந்த துன்பத்திலையும் சிவபெருமான் செய்த அந்த பெரும் திருவிளையாடல் என்ன அப்படிங்கிறத நமக்கு இந்த போற்றி திருவகவல் மூலமா நமக்கு பெருமான் சொல்றார். போற்றி திருவகவல் அகவல்னாலே ஒருத்தவங்க நமக்கு உரைக்கின்ற உரைக்கு பேரு அகவல்னு சொல்லுவோம். அகவல்னா உரைக்கின்ற உரை, செப்புதல். அது நமக்கு ஒருத்தவங்க ஸ்டேட்மெண்டா சொல்றது, இதுதான் 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 சொல்றது. இப்ப மற்றைய பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா பாடல்களா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா குயில் பத்து, திரு தசாங்கம், கிளிப்பத்தா இருந்தது. இதெல்லாமே பாடல் பாணியில இருக்கும். அந்த பாடல் பாணியில கொஞ்சம் நயம் கூட இருக்கும், கம்மியா இருக்கும், ஒரு விளையாட்டு போக்கு இருக்கும். ஆனா திரு அகவல்ல விளையாட்டே கிடையாது. சீரியஸ் நோட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப சீரியஸா சொல்றாரு சுவாமி. ரொம்ப சீரியஸா சொல்ற, நான் சொல்றத நீ விளையாட்டை எடுத்துக்காத, கவனமா எடுத்துக்கோ, முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு அகவல். நம்ம போற்றி திருவகவல், விநாயகர் திருவகவல், இதெல்லாமே என்ன இருக்குன்னா ரொம்ப உற்று கவனிக்க, ஒரு வார்த்தையில பல அர்த்தங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம இந்த போற்றி திரு அகவலை நாம இங்க சொல்லிக்கிட்டோம். அதனால இந்த போற்றி திருவகவல்ல சுவாமி நமக்கு சீரியஸான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க மொதல் விஷயம் நீங்க 12 திருமுறையும் காட்டுறது என்னன்னா, சிவபெருமானுக்கு சமமான பொருள் உலகத்துல இல்லை.
சிவபெருமான் அவரும் ஒண்ணுதான் இவரும் ஒண்ணுதானே, 2 பேரும் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிடாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க 12 திருமுறை படிக்கவே வேணான்றது. எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்றது நல்லதுதான். ஆனா எல்லாரும் யாரோட ஒண்ணு? எல்லாரும் சமம்னு சொல்றோம். கவனிங்க ஒரு நிமிஷம். எல்லாரும் 33 அடியார்கள் இருக்காங்க. ஐயா யசோதம்மா திருவடி வணக்கம் சுவாமி. அடியார்கள் ஒரு நிமிஷம் எல்லாரும் உங்களுடைய முகக்குறிப்பை கொடுக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் ஒண்ணுன்னு நான் சொல்றது நல்லதா கெட்டதா? நல்லதுதானே? எனக்கு கவனிக்கிறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் கால் பண்ணுங்க. திருவடி வணக்கம் ஐயா. ஆக எல்லாரும் ஒண்ணுன்னு நாம சொல்லும் போது எப்படி சொல்லணும், எப்படி நம்ம கம்பேரிட்டிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் நீங்க எல்லாம் ஒண்ணு, யாரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க எல்லாம் ராஜா மாதிரி இருக்கீங்கன்னு நான் உங்களை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லது தானே? நீங்க எல்லாரும் ஒண்ணு, அந்த ஒண்ணு எது? ராஜா. நீங்க எல்லாம் ராஜா மாதிரி ராணி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நல்லது தானே? அப்ப அதை விட்டுட்டு ஒரு கூலி வேலை பார்த்துட்டு இருக்கிற ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவரை பார்த்து நம்ம எல்லாரும் ஒண்ணு, யாரு மாதிரி? அந்த கூலி தொழிலா இருக்காருல்ல அவரை மாதிரி ஒண்ணு அப்படின்னு சொல்றது நல்லதா? நீங்க எல்லாரும் ஒண்ணு ராஜா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்றது நல்லதா? எது நல்லது? ராஜா மாதிரி இருக்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணுதான். என்ன மாதிரி இருக்கீங்க? ராஜா மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னோம். நீங்க எல்லாரும் ஒண்ணு, ஆனா ஒரு கூலி தொழிலாளியா இருக்கிற மாதிரி, கஷ்டப்படுற மாதிரி இருக்கிற மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா? அது மாதிரிதான் நாம எல்லாமே ஒண்ணுதான். யாருக்கு சமமா இருக்கு? சிவத்துக்கு சமமா வச்சோம்னா ஒண்ணு. எல்லாரும் ஒண்ணுதானே. திருமாலுக்கு சமமாவோ இல்ல வேற யாருக்கு சமமாவோ வச்சோம்னா அதுவும் சமம்தான், அதுவும் சமநிலை தான். ஆனா சமநிலை எதை குறிக்குது? கீழ்நிலை குறிக்குது. இது சமநிலை எங்க குறிக்குது? மேல்நிலை குறிக்குது. நீங்க அபார்ட்மெண்ட் போயிருக்கீங்களா? எல்லாரும் அபார்ட்மெண்ட் போயிருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் பாருங்களேன். அபார்ட்மெண்ட் போயிருக்கீங்களா? அபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு ஃப்ளோர் இருக்கும் இல்ல? ஒவ்வொரு ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோரு அப்படின்னு ஒரு 14 ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்கும்? சமமா தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாரும் சமமா தானே இருக்கும். அந்த ஃப்ளோர்ல இருக்கவங்க எல்லாம் சமமா தான் இருப்பாங்க. ஆனா எல்லாரும் எங்கதான் போகணும்னு ஆசைப்படுவாங்க? மேல உள்ள ஃப்ளோருக்கு தான் போகணும்னு ஆசைப்படுவாங்க. அது மாதிரி நம்ம எல்லாரும் சமந்தான், எல்லாருக்கும் சமந்தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனந்த் என்ன எப்ப பார்த்தாலும் சமம் இல்லைன்னு சொல்றானே, இவரு பார்த்து திருமால சமம் இல்லைன்னு சொல்றானே. திருமாலும் சமந்தான். யாருக்கு சமம்? திருமால் யாருக்கு சமம்? சிவபெருமானுக்கு சமம். சிவபெருமானுக்கு சமம். நாம திருமாலுக்கு சமம்னு சொல்லிடக்கூடாது. நாம எல்லாரும் திருமாலுக்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாம எல்லாரும் யாருக்கு சமம்? சிவபெருமானுக்கு சமம். நமக்குள்ள யார் இருக்காரு? நமக்குள்ள சிவபெருமான் இருக்க. ஆக உயர்ந்த பொருளோடு ஒப்பீடு செய்வதுதான் சமமே தவிர தாழ்ந்த பொருளோடு ஒப்பீடு செய்வது சமம் இல்லை. ஒரு முதலாளி இருக்காரு, என்ன மாதிரி எல்லாரும் வரணும், எல்லாருக்கும் போனஸ் வழங்குறேன் அப்படின்னு சொல்றது நல்லதா? இல்ல அந்த கூலி தொழிலாளி எல்லாம் கஷ்டப்படணும், அவரை மாதிரியே கஷ்டப்படுங்க, நீங்க எல்லாம் சமந்தான். ஒரு முதலாளி சொல்ற நீங்க எல்லாம் சமந்தான், ஆனா யார் மாதிரி இருங்க, இந்த கஷ்டப்படுறாங்கல்ல அவனை மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு என்ன கொடுக்க தேவையில்லை? போனஸ் கொடுக்க தேவையில்லை, எதுவும் கொடுக்க தேவையில்லை. என்ன சொல்றாரு? என்ன மாதிரி நீங்க எல்லாரும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், என் அளவுக்கு வரணும்ன்றனால எல்லாருக்கும் சமமா போனஸ் கொடுத்தா எப்படி இருக்குமோ, அதனால எல்லாரும் சமம்னு சொல்லதான் ஆனந்த் சொல்றேன். ஆனந்த் இல்ல, நம்மளுடைய திருமுறையும் அதான் சொல்றது. எல்லாரும் சமந்தான், எல்லா உயிர்களும் சமந்தான். என்ன கவனிங்களேன், எல்லா உயிர்களும் சமந்தான். எந்த உயிர்களையும் ஏற்றத்தாழ்வு கிடையாது, இறக்கம் கிடையாது. ஆனா எதுக்கு சமமா வைக்கிறோம்? அங்கதான் ஒவ்வொரு சமயமும் மாறுபடுது. எதுக்கு சமமா வைக்கிறோம்? எல்லா உயிர்களும் சமம், எல்லா இறைவனும் சமம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இத எதுக்கு சமானமான பொருளா இருக்கு? நீங்க கவனிங்களேன், கையில தராசு இருக்கு. என்ன கவனிங்க, கையில தராசு தட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஒரு பொருள் போடுறோம், இந்த பக்கம் ஒரு பொருள், அதுக்கு சமமான பொருள் இந்த பக்கம் போடுறோம். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், இந்த பக்கம் தகரம் போடுறேன், 5 கிலோ தகரம் போட்டு அந்த பக்கம் 5 கிலோ தங்கம் போடுறேன். 5 கிலோ தங்கம் போடுறேன். தகரத்துக்கு நான் தங்கம் கொடுத்தேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? 5 கிலோ தங்கம் வாங்கி 5 கிலோ தகரம் வாங்கி தங்கம் கொடுத்தேன், என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவீங்க. நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட தகரம் வாங்கி ஒரு பிளாஸ்டிக் 5 கிலோ எடை போட்டு, ரெண்டும் 5 கிலோ தான், ரெண்டும் 5 கிலோ தான், சமந்தான். ஆனா ஒப்பீடு எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. தகரம் விட பிளாஸ்டிக் கம்மி தானே. அதனால சமம்ன்றத சொல்லுவதுதான் நம்மளுடைய சமயம். சமயத்துல ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாரும் சமம், பிரம்மன் சமம்,
திருமால் சமம், 33 தேவர்கள் சமம், எல்லா பேரும் சமம். ஆனா இவங்க எல்லாத்தையும் சமமா எந்த பொருள் கொண்டு போகணும்? சிவத்தோடு சமமாக்கணும். இவங்க எல்லாம் சிவம் அப்படி எல்லாத்தையும் சிவமா பாக்குறது பேரு தான் தவிர லோகநாதன் ஐயா சொல்லுவாரு, என்னங்கய்யா நீங்க சாட்டுக்கு பிரிவினை ஏற்படுத்துறீங்க, திருமாலும் சிவனும் ஒண்ணுன்றாங்க, நீங்க என்னன்னா இந்த மாதிரி பிரிவினை ஆமா இன்னைக்கும் சொல்றேன், திருமாலும் சிவமும் ஒண்ணுதான். திருமாலும் சிவமும் ஒண்ணுதான். அதனால இனிமே வர்ற ரெஃபரன்ஸ் எல்லாம் திருமாலுக்கு வைக்க கூடாது. புரியுதுங்களா? திருமாலும் சிவமும் ஒண்ணு. அதனால என்ன பண்ணிடக்கூடாது, அப்ப திருமாலையும் திருமால் சிவமும் ஒண்ணுதானே. இங்க கவனிங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த பக்கம் 10 கிலோ பிளாஸ்டிக், இந்த பக்கம் 10 கிலோ தங்கம், ரெண்டுமே ஒரே வெயிட்டு தானே. அதுக்காக இனிமே வர்றவங்களுக்கு நான் பிளாஸ்டிக் தான் கொடுப்பேன், அதுவும் ஒண்ணு, அதனால பிளாஸ்டிக் கொடுப்பேன்னு சொன்னா அது சிறப்பா இல்ல. எல்லாத்துக்கும் தங்கத்தை தான் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம செய்யணுமே தவிர நம்ம எல்லாரும் சமந்தான், யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. இதுல நாத்திகம் பேசுறாங்கல்ல அவங்களும் சமந்தான், வேற வழிபாடு வேற மதத்துல இருக்காங்கல்ல அவங்களும் சமந்தான். எதுக்கு சமம்? சிவத்துக்கு சமம், அவ்வளவுதான். அதை விட உயர்ந்த பொருள் இல்லாதனால நாம உயர்ந்த பொருளோடு சமமாக்கணுமே தவிர தாழ்ந்த பொருளோடு சமமாக்க கூடாது. ஆனா தாழ்ந்த பொருளும் எங்கதான் போகுது? இறைவனோட தான் போகுது, சமமாகத்தான் போகுது. இங்க உயர்ச்சி தாழ்ச்சி இல்ல. புரியுதுங்களா சாமி? புரியுதுங்களா சொல்ல வந்து? புரியுதுங்களா? அதனால இந்த 12 திருமுறையும் ஒரு பொருளைத்தான் சொல்லுது. என்ன? சிவத்தோடு ஒப்பாரும் மிக்காரும் யாரும் இல்லைன்னு முதல்ல தொடங்குது. இது நமக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி திருமாலும் சிவமும் ஒண்ணுதானே? ஆனந்தி ஏன் இப்படி சொல்றான்? ஏன் இப்படி திருமால் சிவபெருமானோட கம்மின்னு சொல்றான்? ஆமா, கிலோல 1, கிலோல 1, தரத்துல 5 கிலோ பிளாஸ்டிக்கும் 5 கிலோ தங்கமும் கிலோல 1தான். ஆனா எதுல இல்ல? தரத்துல வேற. அது மாதிரி அது ஆன்மால 1, ஆன்மாவினுடைய பக்குவத்துல வேறுபடுது. சிவம் தான் உயர்ந்த பக்குவம், அதற்கு சமமான பக்குவம் உலகத்துல இல்ல, வையகத்துக்குள்ள இல்ல, அண்ட சராசர கோடியிலையும் யாரும் இல்ல. அது தெரிஞ்சுக்கணும். சிவத்தினுடைய பக்குவத்துக்கு சமமா வேற எந்த உயிரும் இல்லைன்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் நாம சரியா போடணும். புரியுதுங்களா சாமி? புரியுதுங்களா? நான் சொல்றது சரியா புரியுதுங்களா? அதனால நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா எல்லாரையும் சமமா பார்க்கணும். அதுல மாற்று கருத்து இல்லை. எதுக்கு சமமா பார்க்கணும்? அங்கதான் கேள்வி. ஒவ்வொரு சமயமும் அவங்க சாமியை சமமா சமமா பாருன்னு சொல்லுது. ஆனா மற்ற சமயத்துல சமமா கூட பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் அவனுக்கு அடிமையேதான் இருப்பாங்க, கீழதான் இருக்கணும் அப்படிதான். ஆனா சிவத்துக்கிட்ட மட்டும் வந்தவங்களை சிவமாவே மாற்றுகின்ற ஆற்றல் சிவபெருமானுக்கு தான் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. சிவமா மாற்றக்கூடிய ஆற்றல் நம்ம கிட்ட வந்தவங்கள. அதனால இந்த தெளிவா புரிதல 14 மெய்கண்ட சாத்திரங்களும் 12 திருமுறையும் சொல்லிட்டே இருக்கு. தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகனும், தேடி தேடொன தேவனை என்னுள்ளே தேடி. யாரு? திருமாலும் நான்முகனும் காண முடியாதவன்னு யார் சொல்றா? யார் சொல்றா? மாணிக்க வாசகருங்க. இந்த பாட்டை தேவாரம், திருவங்கமாலை, நாவுக்கரசருடைய தேவாரம். அதனால நாவுக்கரசர் என்ன சொல்றாரு? திருமாலும் நான்முகனும் காணம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் திருமால் தான் பெரியவர்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த காலத்துல. யாரு? நம்மளுடைய சுவாமி காலத்துல. இப்பவும் அப்படித்தானே இருக்காங்க. சரஸ்வதி அம்மா மியூட் பண்ணிக்கலாம். இப்பவும் அப்படித்தானே இருக்காங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க? திருமால் தான் உயர்ந்தவரு, பிரம்மன் தான் உயர்ந்தவரு, அவரை போய் பார்த்தாதான் நமக்கு காசு கிடைக்கும், அங்க போனாதான் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் சொல்றோமா இல்லையா? இன்னும் சிவபெருமான முழு பரம்பொருளா ஏத்துக்கிட்டவங்க இல்ல, தெரியும் இல்லையா? தெரியும் இல்லையா? அதனால அடியேனுடைய கடமை சமமாக திருமாலும் சமந்தான். யாருக்கு சமம்? சிவபெருமானுக்கு சமம். நீங்களும் சமந்தான், நீங்களும் சமந்தான். யாருக்கு சமம்? சிவபெருமானுக்கு சமம். அவனால அப்படி ஒரு ஒப்பீடுதான் நமக்கு. அதனால ஒரு விஷயம், சமம்னு சொல்றது நம்முடைய பெருந்தன்மை, சமம்னு சொல்றது நம்மளுடைய பெருந்தன்மை. ஆனா உயர்ந்த பொருள் ஒன்றுதான் உள்ளதுன்றது உண்மை. பெருந்தன்மை வேற, உண்மை வேற. நான் என்கிட்ட பெருந்தன்மைக்காக
நான் உயர்ந்த பொருளை தாழ்ந்த பொருள்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் சமந்தாங்க, ஆமா யாருக்கு சமம், நாட்டாம இருக்காரு, எல்லாரும் எனக்கு சமங்க அப்படின்னு சொல்றது பெருமையா, இல்ல அந்த பையன் நாட்டாமையோட வேலைக்காரர் ஒருத்தர் இருக்காரு, எல்லாம் இவனுக்கு சமம் அப்படின்னு சொல்றது பெருமையா? நாட்டாமைக்கு சமம்னு சொல்றதுதான் பெருமைங்க ஐயா. அப்படிதானே இருக்கு. நம்ம சமம் இல்லதான், ஆனா பெருந்தன். அதனால திரும்ப திரும்ப அடியேன் சொல்லுகின்ற விஷயம், சிவபரம்பொருளுக்கு சமமான பொருள் ஏதும் இல்லை. நம்ம சிவமா, நீ கேட்கலாம் என்னடா அப்படி சொல்ற, இந்த சமயத்துக்கு வந்தா சிவமாவே மாத்தி விட்டுருவாங்கன்ற, கடைசியில பார்த்தா சிவனுக்கு சமமான பொருள் இல்லைன்ற, எல்லாம் சமமா பாருன்ற, சமமா இல்லைன்ற, என்னதான் கூத்தடிக்கிற ஒன்னும் புரியலையடா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. எதுல சமம்? சிவபெருமான் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்துல ஒரு துளி கூட குறையாம நாம் அனுபவிப்போம், அதுல தான் சமம். ஆனா சிவபெருமானுடைய ஆற்றல்ல ஒரு துளி கூட பக்கத்துல போக மாட்டோம். ஆற்றல்ல உயர்ந்தவன், ஆனந்தத்துல நம்ம சமம். அவன் போய் மாங்குன்னு வேலை பார்ப்பான், வேலை பார்த்துட்டு சாப்பாடு போடுவான், அவன் சாப்பாடு நம்ம சாப்பாடு ஒன்னா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ண தேவையில்லை, வேலைக்கு போக தேவையில்லை. ஆற்றல்ல அவன் போய் 5 தொழில்களையும் செஞ்சுட்டு வந்து சாப்பிடுவான், இன்பத்தை சாப்பிடுவான். சும்மா எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. அவன் சாப்பிட மாட்டான், அவனுக்கு இயல்பாவே இன்பம் இருக்கு. அவன் 5 தொழில்னு சொல்லக்கூடிய படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் அப்படின்னு சொல்ற 5 தொழிலையும் செஞ்சுட்டு வந்து அந்த இன்பத்தை சாப்பிடுவான். நம்ம எந்த வேலையும் செய்யாம இன்பத்தை சாப்பிடுவோம். ஏன்னா நம்மளால 5 வேலையும் செய்ய முடியவே முடியாது. ஆற்றலினாலே உயர்ந்தவன், ஆனந்தத்தினாலே நாம சமமா இருக்கோம். அது ஆனந்தத்தினாலே நாம சமம். எதுக்கு? சிவத்துக்கு சமம். ஆற்றல்ல அவன் எப்பவுமே உயர்ந்தவன், அதுக்கு சமம் யாருமே ஆக முடியாது. இப்ப ஒப்பாரும் மிக்காரும் இல்லைன்னு சொல்றோம்ல, இப்ப புரிஞ்சுச்சா? என்ன பாட்டு, என்ன கடைசியில வரும்ல அச்சோ பதிகத்துல, என்னது? சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட. அப்ப அது சிவமாக்குதல்ன்றத சமமாகுறோம். யாருக்கு? சிவமும் நானும் சமமாகுறோம். எதுல சமமாகுறோம்? எதுல சமமாகுறோம்? ஆனந்தத்துல சமம். அப்படியே ஜாலி அனுபவிக்கிறோம்ல, அதுல சமம். எதுல சமம் ஆக மாட்டோம் எப்பவுமே? ஆற்றல்ல சமம். ஆற்றலுக்கு சமமா நாம இல்ல. திருமால் கிடையாது, 33 கோடி தேவர்கள் கிடையாது, 63 கிடையாது, 4 பெருமக்கள் கிடையாது, மகா ஞானிகள் கிடையாது, இன்னும் எத்தனையோ கோடி ஞானிகள் தவம் செய்தவர்களும் அவனுடைய ஆற்றலுக்கு சமமானவர்கள் இல்லை. புரிஞ்சுங்களா? சொல்றது புரிஞ்சுக்கலாம்? அப்போ அதனால தாழ்த்துறோம்ல. எப்ப தாழ்த்துறோம்? நீங்க கேட்கலாம், ஏங்க தாழ்த்துறீங்க? ஞான சம்பந்தர் பாட்டுல 8வது பாட்டு எப்பவுமே என்ன பாட்டா இருக்கும்? திருமாலை தாழ்த்தி இருக்கும். இருக்குமா இல்லையா? 8வது பாட்டா 7வது பாட்டா? ஞான சம்பந்தருடைய பதிகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 7வது பாட்டு, 7வது பாட்டு திருமாலை தாழ்த்தி இருக்கும், 8வது பாட்டு ராவணன் தாழ்த்தி இருக்கும், 9வது பாட்டு சமணர்களை தாழ்த்தி இருக்கும், 10வது பாட்டு திருக்கடை காப்பு இருக்கும். பாத்துறீங்களா? இதுதான் அவருடைய ஸ்டைல். யாரோட ஸ்டைல்? ஞான சம்பந்தரோட ஸ்டைல் வந்து 7வது பாட்டுல திருமாலை திட்டுவாரு, தாழ்த்துவாரு, 8வது பாட்டுல ராவணன் தாழ்த்துவாரு, 9வது பாட்டுல சமணர்களை தாழ்த்துவாரு. இந்த தாழ்த்துறது ஏன் பண்றாரு நீ கேட்கலாம்ல? எல்லாத்தையும் சமமா பாக்குறதுதான ஞானம், ஆமாவா இல்லையா? எல்லாத்தையும் சமமா பாக்குறதா ஞானம். ஞானத்தினுடைய வடிவமாவே வந்த ஞான சம்பந்தர் ஏன் இந்த மாதிரி எல்லாத்தையும் கீழே சொல்றாரு? இவங்க எல்லாம் கீழே, இவங்க எல்லாம் கீழே அப்படின்னு சொல்றாரு. சமமா பார்க்கத்தானே சொல்லி கொடுத்திருக்கு சமயம், ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சமமா பார்க்கத்தானே சொல்லி கொடுத்திருக்கு சமயம். இன்னைக்கு திருமால் இல்ல, எறும்பே என்னவா மாறிடும். எறும்பு இன்னைக்கு பாக்குறீங்களா? எறும்பு பக்கத்துல எறும்பு தான் பாருங்க. எறும்போ, கொசுவோ, பூச்சியோ, பள்ளி ஏதாவது தெரியுதா? எனக்கு ஒண்ணும் தெரியல. ஏதாவது ஒரு சின்ன பூச்சி இருந்தா பாருங்க. அந்த பூச்சி என்னவாத்தான் மாறப்போகுது? சிவமாத்தான மாறப்போகுது. சிவமா இந்த எத்தனையோ பிறவி கழிச்சு சிவமாத்தான் மாறப்போகுது. அப்படி மாறுறப்போ அது அப்ப அது சமம் தானே. அப்ப ஏன் அது சமமா பார்க்காம ஏன் தாழ்த்துறோம்னா, கவனிங்க, ஆற்றல்ல எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? எல்லாரும் தப்பு தப்பா சொல்றாங்க. சிவபெருமான் ஆற்றலுக்கு சமமா இருக்காருன்னு சொல்றாங்க. யார? பெருமாள். சிவபெருமானுடைய ஆற்றலுக்கு சமமா இருக்காங்கன்றாங்க. யார? சமணர்களை. ஆற்றலுல சமம் இல்லப்பா, ஆற்றல்ல அவர் கீழேதான்னு சொல்ற. உண்மைதானே? உண்மைதானே?
பழனிமலையில நின்று ஹைட் அதிகம்ன்றோம், அடிவாரத்துல நின்று ஹைட்டு கம்மின்றோம். இது ஹைட்டு பிரச்சனை. மனசளவுல நீங்க எல்லாம் ஒண்ணுதான். ஆனா நீங்க ஆற்றல்ல சமம்னு சொல்றதுனாலதான் சமம் இல்லைன்னு சொல்லி கொடுக்கணும்ல, சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அதைத்தான் அவர் சொல்றார். அதனால அது செய்யறது தவறு இல்லை. பெரியது எது? பெரியது எது? சிவம். சிவன் தான். இந்த புரிதல் இல்லாம நீங்க இதுதான் பெருசுன்னு வச்சாதான் மத்த எல்லாத்தையும் அதுகிட்ட கொண்டு போய் பெருசாக்க முடியும். இதுதான் பெருசுன்னா அதுகிட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் பெருசாக்க முடியும். நான் ஏதோ ஒண்ணு பெருசு நினைச்சுட்டு அது கூட அதையே பெருசாக்கிட்டு இருக்கேன்னா அதை விட பெருசு ஒண்ணு இருக்கே, இவ்வளவு நாள் பெருசாக்குறது வேஸ்ட் ஆயிடுமே. அதனால ஞானசம்பந்தர் சொல்றாரு, ஆற்றல்ல திருமால் சிவபெருமானோட கம்மிதான். கொள்கையில சைவத்தை விட சமணம் எப்படிதான் இருக்கு? எப்படிதான் இருக்கு? கம்மிதான். கொள்கையில சமணத்தோட சைவத்தை விட சமணம் கம்மிதான். சரி, இவன் யாரு? ராவணன் யாரு? நம்ம சமயம் தானே, சிவபெருமான வழிபட்டவன் தானே. ராவணன் யாரு சாமி? ராவணன் யாரு? நம்ம பையன் நம்மள மாதிரி ஒருத்தர் தான். ஆனா சிவபெருமான வழிபட்டாலும் என்ன பண்ணல? தனி வழிபாடு ஆணவத்துல நின்னா, அடியார்களோடு கலந்து வழிபடுவீங்க. ஆஹா, அடியார்களோடு கலக்கல, தனி வழிபாடு பண்ணி ஆணவத்துல நின்னா. தனி வழிபாடு பண்ணி ஆணவத்துல நின்னா நீ சிவனடியாரா இருந்தாலும் நீ கீழன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்க? அவங்க சமயத்துல இருக்கிறவங்களையே கீழன்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாரும் அவங்கவுங்க சமயத்தை தூக்கி பிடிப்பாங்கல்ல, தூக்கிதான். ஏய், நீ ஏன் சமயத்துல இருந்தாலும் சிவபெருமான வழிபட்டாலும் யாரா இருந்தாலும் நீ யாரு? நீ யாரு? ஆணவம் வந்துருச்சுன்னா நீ கீழதான். அப்போ ஆணவத்தினால கீழே யாரு? ராவணன். ஆற்றல்ல கீழே யாரு? ஆற்றலினால கீழே யாரு? திருமால். கொள்கையினால கீழே யாரு? சமணர்கள். இந்த 3 விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தா தானே தெரியும். சொல்லலன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் ஒண்ணுன்னு தான் நினைப்போம். எல்லாரும் ஒண்ணு நினைச்சிட்டு தவறான கொள்கைக்குள்ள போயிடுவோம்ல. சிவம் தான் உயர்ந்தது, அந்த பொருளோட எல்லாத்தையும் உயர்த்தணுமே தவிர ரெஃபரன்ஸ் அதுதான். நான் ரெஃபரன்ஸ் கீழே வைக்கிறேன், வச்சேன்னா என்ன ஆகும்? மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கணும். எனக்கு கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கணும், என்ன ஹைட் இருக்கணும்? 6 அடி இருக்கணுங்களா ஐயா? 6 அடி இருக்கணும். அதான உயர்ந்தது. அதைத்தான் ரெஃபரன்ஸா வச்சா அந்த 6 அடி கீழே இருக்கிறவங்க எல்லாம் கம்மியா அனுப்பிச்சு விட்டுறான் வெளியில. ஏன்னா ஹைட்டா இருந்தா தானே போருக்கு சமமா இருக்க முடியும். நான் அந்த ரெஃபரன்ஸ் வைக்காம நான் என்ன பண்ணிட்டேன், 4 அடி வைக்கிறேன் ரெஃபரன்ஸ். இப்ப எல்லாரும் பாஸ் ஆயிடுவாங்களா? எல்லாரும் மிலிட்டரி செலக்ட் ஆயிடுவாங்களா? அவங்களால என்ன பண்ண முடியாது? அதுக்கான செயலை ஈடுபட முடியாது. ரெஃபரன்ஸை கரெக்டா வச்சா தானே அதனுடைய பொருளுக்கு சமமா இருக்க முடியும். அதனால அந்த ரெஃபரன்ஸ் நம்ம கரெக்டா வச்சோம். ரெஃபரன்ஸ் யாருன்னா சிவம் தான். அந்த சிவத்தோடு நம்ம சமமாக போறோம். ஆற்றலினாலே திருமால் கீழே. ஆனா திருமாலும் யாரா மாறுவாரு? சிவமா மாறுவாரு. சிவமே இல்லைன்னு சொன்ன சமணர்களும் யாரா மாறுவாங்க? சமணர்களும் மாறுவாங்க. சிவனை நிந்தித்த ராவணனும் சிவன்மலை தூக்கும்னு நினைச்சான்ல, அதுதான் ஆணவம். என்ன நினைச்சா? இதை நினைச்ச கைலாயமலை தூக்கிடுவோம்னு நினைச்சான்ல. ஏற்கனவே அந்த கதையெல்லாம் சொல்லி கைலாயமலை ஏன் தூக்கணும்னு நினைச்சா, அந்த ஒரே நேரத்துல 3 பேருடைய பங்கமும் ஆணவ பங்கமும் எப்படி போச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குதுங்களா? ஒரே சமயத்துல கைலாயமலையினுடைய ஆணவத்தையும் ராவனுடைய ஆணவத்தையும் அன்னை பராசக்தியினுடைய ஊடலையும் ஒரே நேரத்துல அவன் என்ன பண்ணான்? அதை தம்சம் பண்ணான்றது நம்ம ஏற்கனவே காத்திருக்கோம். அதை நம்ம பழைய அமர்வுலாம் சும்மா ஞாபகப்படும். அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. சமம்னு சொல்ல வந்ததுதான் குருமார்களுடைய நோக்கம். குருவுக்கு எப்படி இருக்கணும்? குருநாதர்னா எப்படி இருக்கணும்? குருநாதர் பார்வையில எப்படி இருக்கணும்? எல்லாரும் சமமா இருக்கணும். 4 யாரு? 4 யாருதான்? 4 யாரு? சமய குறவர்கள்னா குருமார்கள் தானே. 4 சமய குறமார்கள் தான். அவங்க போய் கீழன்னு சொல்லலாமா? சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, தம்பி நீ திருமாலும் சிவன் தான் வருவாரு, ராவணனும் சிவம் ஆயிடுவாரு, சமணர்களும் சிவம் ஆயிடுவாங்க. ஆனந்தத்தினால ஒன்னா இருப்பாங்க சாமி. ஆற்றல்னால கீழே கம்மி யாரு? திருமால் கம்மி. கொள்கையினால கீழே கம்மி யாரு?
சமணர்கள். சமணர்கள். நீ சமயத்துல இருந்தாலும் கூட ஆணவத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, சிவபெருமான வழிபட்டாலும் கூட ஆணவத்துல இருந்தா நீயும் கீழதான் அப்படின்னு நம்மளையும் ஜெயிச்சு சொல்ற. வேற ஆள ரெஃபரன்ஸா ஓடாத, நீ மற்ற கொள்கையை பின்பற்றாத. எல்லா கொள்கையும் சமம்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம்? எல்லா கொள்கையும் எது ஈஸியா இருக்கோ, இல்ல எல்லா கொள்கையும் சமமா எல்லா கொள்கையும் சமமா இருக்கும். என்ன பண்ணுவோம்? எந்த கொள்கை ஈஸியா இருக்கோ அதை பின்பற்றுவோம். இல்ல எது நமக்கு வசதியா இருக்கோ அதை பின்பற்ற ஆரம்பிச்சிருவோம். அப்படி கிடையாது. இதுதான் உயர்ந்த கொள்கைன்னு சொன்னா அதைத்தான் பின்பற்றணும். எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. ஆனந்தத்துல இல்லை. ஆனந்தத்தை சிவமா அடையிற தகுதி எல்லா ஆன்மாவுக்கும் சமம், யாரா இருந்தாலும் சரி. என்ன முன்ன பின்ன ஆகும். வர்ற நேர காலம் தான். இந்த பிறவியில இதுக்கு சிவத்தை பத்தி அறியலையா, அடுத்த பிறவில அறியும். இல்லையா, அடுத்த கோடி கோடி பிறவிகள்ல அது அறிய போகுது. எனக்கே ஒரு நாள் அங்க வரப்போகுது. அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சிச்சா உங்களுக்கு? தெளிவாயிடுச்சா? இப்படி தொடங்குறது போற்றி திருவாவல். எப்படி திருப்போங்குது? நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடி ஆலே மூவுல கலந்து நாள் திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவு அதனில் கடுமுரண் ஏனம் ஆகி முன் கலந்து ஏழ்தளம் உருவ இடந்து பின் எய்த்து ஊழி முதல்வ சயசய என்று வலுத்தியும் காணா. அங்க தொட்டு பார்க்கணும். அந்த இடத்த அப்படியே அந்த வரியை தொட்டு பார்க்கணும். திருமால் பன்றியா மாறி கொடைஞ்சு முடியாதுன்னு சொல்லி கை மேல தலைய வச்சு நீதான் ஊழிக்கு முதல்வன், நீதான் தலைவன், சயசயன்னு போற்றி போற்றி போற்றி. ஜெய ஜெயன்னு என்ன அர்த்தம் சமஸ்கிருதத்துல? சயசயன்னு என்ன அர்த்தம்? போற்றின்னு அர்த்தம். தமிழ்ல போற்றின்னு அர்த்தம். ஜெயன்னா போற்றி, ஜெயன்னா போற்றி, ஜெய ஜெயன்னா போற்றி. அப்ப போற்றி போற்றின்னு சொல்லியும் யாரு வரல? ஆனா எந்த போற்றியும் செய்யாத என்ன தாயினுடைய கருவறைக்குள்ள வச்சு ஒவ்வொரு மாசமும் காப்பாத்தி வெளியே வந்ததுக்கு அப்புறம் பசி பிணி அதெல்லாம் அதுல இருந்து என்னை காப்பாத்தி வச்சிருக்கானே. எதுக்காக நம்மள இப்படி வச்சிருக்கான்? எதுக்காக நம்மள தாயினுடைய கருவில காப்பாத்தி திருவடி அடையாது. இந்த ஒரு செய்தியை மட்டும் நம்ம தெளிவா பொறுத்துக்கணும். சிவபெருமான் திருவடி அடைவதற்காகத்தான் நம்ம வச்சிருக்கானே தவிர சீரியல் பார்க்கவோ, நல்ல கிடைச்சதெல்லாம் சாப்பிடவோ, அனுபவி ராஜா அனுபவின்னு எல்லாத்தையும் அனுபவிக்கவோ, மற்ற விஷயங்கள் தவறான செயல்களை செய்யவோ நம்மள அனுப்பல. நாம வந்தது எதுக்காகனா சிவனுடைய திருவடியை வந்ததுக்காகத்தான் இந்த உடம்ப காப்பாத்தி வச்சிருக்கான். தாயினுடைய கருவறை நம்ம காப்பாத்தி நம்ம வச்சிருக்கான்றத ரொம்ப ஆணித்தரமா நான் என்ன பண்ணிக்கிறேன். ஏன்னா இவன் போய் பன்றியா மாறி உருவமா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடினாலும் அவனை பார்க்க முடியல. ஆனா அந்த படுபாவி நமக்காக விண்ணிருந்து மண் இறந்து கீழ் இறங்கியிருக்கான். விண் இழிந்து மண் இறங்கி, விண்ல இருந்து இழிந்து மண்ல இருந்து வந்திருக்கானா யாரு? நம்ம அப்ப புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. நமக்காக என்ன பண்ணிருக்கான்? தன்னுடைய பாதத்தை இந்த திருவடிய இந்த பூமியில பதிச்சிருக்கான். எதுக்கு இந்த அப்ப பிறகு நம்மளை பாக்குறதுக்காக வரானே தவிர அவங்கள பார்க்கல. இல்ல எனக்கு கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க. நமக்கு தெரியறவன் ஏன் திருமாலுக்கு தெரியல? இல்ல கேள்வி கரெக்ட் தானே? ஐயா நமக்கு தெரியறாரு, நமக்கு வர்றாரு, வரலையா? நான் தான் பெருசு நீங்க தான் பெருசுன்னு 2 பேரும் ஆணவத்துல இருந்தாங்க. அதுதான் அழகு. ஆணவம்னு சொல்லாம நாணவம் சொல்ல. ஆணவம்னா என்ன அர்த்தம்? ஆணவம்னா என்னது? கரெக்டா சொல்லணும். ஆணவம்னா என்ன? அறிந்து கொள்ளாம இருக்கிறதுக்கு பேருதான் ஆணவம். இது என்னன்னு கேக்குறேன். இது என்னது? போன் சொன்னாலும் போன் சொல்றதுக்கு போல ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னன்னு கேக்குறேன். இது போனுன்னு சொல்லணும். ஆமாவா இல்லையா? ஆன் பண்ணவா? முருகர் தெர்றாரா? இது போனு தெர்றாரா? முருகர் தெர்றாரா? எங்க அப்பா முருகன் தெர்றானா?
என்ன என்ற கோலத்துல இருக்கா? கோலத்தில் என்ற கோலத்தில் இருக்கு. இல்ல இல்ல, நல்லா பாருங்க. ஆண்டி ஆண்டி கோலம். சரிதான், எங்க அப்பா அப்பன் தெரியலன்னா. ஆஹா, இத பார்த்துட்டு என்ன சொல்லக்கூடாது? இது போன்னு சொன்னா பிரச்சனை இல்ல. இல்ல இது ஜாமெண்ட்ரி பாக்ஸ் நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்னவா இருக்கீங்க? ஆணவத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். கவனிச்சுங்க, ஆணவத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப இந்த போன் உங்களுக்கு என்னவா தெரியுது? சிவமது இல்ல 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 இல்ல, ஆணவத்துல இருக்கும்ல, ஆணவத்துல இருக்கு. இப்ப என்ன சொல்றேன், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் சொல்றோம் இல்லையா? இந்த போன் என்னவா தெரிஞ்சது? தெரிஞ்சது. அப்போ இந்த போனோட குற்றமா ஜாமெண்ட்ரி பாக்ஸா தெரிஞ்சது? போனோட குற்றமா என்னோட குற்றமா? கவனிங்க, இப்ப கவனிங்க, வழுத்தையும் நல்லா கவனிங்க. வழுத்தையும் காணா மலடிகள்னா சிவபெருமான் யாருக்கு முன்னாடிதான் நிக்கிறாரு? யாருக்கு முன்னாடிதான் நிக்கிறாரு? திருமாலுக்கு முன்னாடிதான் நிக்கிறாரு. திருமாலுக்கு தான் தெரியல வந்து நிக்கிறது சிவன். ஏன்? ஆற்றல்ல நான் பெரியவன் நினைக்கிற அந்த மறைப்பு எதிர்த்தாப்புல நிக்கிற சிவபெருமான காட்டல. நாம எப்படி இந்த போன ஜாமெண்ட்ரி பாக்ஸ் நினைச்சிட்டு இருக்கோமோ, எதிர்த்தாப்புல நிக்கிறது சிவம்னு அவனுக்கு தெரியாதது தானே குற்றமே தவிர, சிவபெருமான் அங்க போய் நின்னுட்டாரு. அவன் யாருக்கும் நிக்காம இருக்க மாட்டான். சயசய போற்றின்னு சொன்னவங்களுக்கு போய் நிக்காம இருப்பானா? ஊழி முதல்வ சயசய போற்றின்னு சொன்னவங்க நிக்க அங்க போய் நின்னுட்டான். ஆனா வந்திருக்கிறது சிவம்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்ல. ஆனா நம்ம ஒரு நிமிஷம் கவனிக்கலாம். எல்லாரும் ஆண் பண்ணி இது முக்கியமான இடம். எல்லாரும் என்ன எனக்காக. ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணிருக்கோம்? நம்ம அவருக்கு ஆற்றல்ல பெரியவர்னு நினைச்சனால யாரு தெரியல, முன்னாடி நிக்கிற சிவம் தெரியல. நாம பல கோடி பிறவிகளா சிவத்தை பூசிச்ச காரணத்தினால இந்த பிறவியில நம்மளை ஆட்கொள்வதற்கு அவனுடைய திருவடி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் திருவடிதான் உயர்ந்ததுன்னு கண்ணுக்கு தெரிஞ்சதே தவம். இனி அவன் வந்தா என்ன வராட்டி என்ன? அவன் திருவடிதான் எல்லாத்த விட. இந்த மொபைல் போனு தெரிஞ்சாலே இந்த மொபைல் போன் நம்ம கையில கிடைச்ச மாதிரிதான் இல்ல? ஆமாவா இல்லையா? மொபைல் போனுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் போனு போயிட்டோம்னா எத்தனை காலம் இந்த மொபைல் போன் கிடந்தாலும் மொபைல் போன் எடுக்க போறோமா? இது ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ். அது மாதிரி சிவம் தான் என்னுடைய தலைவன். சிவனுடைய திருவடி அடைவதற்காகத்தான் இந்த ஆன்மா எடுத்திருக்கோன்னு இந்த ஆன்மா இப்ப ஒரு கணம், அதாவது இந்த திருவாசக சிந்தனையில ஒரு கணம் நினைச்சாலே அது பெருந்தவம். இது நாம இன்னைக்கு நினைக்கிறது காரணம் என்ன தெரியுமா? பல கோடி பிறவிகளா சிவத்தவம் செஞ்சு ஆன்மால ஊறிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு சொன்ன உடனே ஆமா இல்ல, மணிவாசகர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. சிவபெருமான் திருவடிதான் உயர்ந்ததுன்னு இந்த ஆன்மா கன்வின்ஸ் ஆகுது இல்ல, ஒத்துக்குது இல்ல. அதுதான் இந்த பிறவியில நாம செஞ்ச பெரிய பெரிய தவறு. இல்ல இல்ல, எல்லாரும் ஒண்ணுதானே, அது எப்படி சிவபெருமான் மட்டும் சமமா இருப்பாரு? நான் கும்பிடுற வேற சாமி தான், நான் கும்பிடுற சாய்பாபாவும் சமந்தான், நான் கும்பிடுற அந்த சாமியும் சமந்தான். இந்த சமந்தான் சொல்றீங்க. உங்க சாமியினுடைய குணம் என்ன? என் குணம் இருக்கா? உங்க சாமிக்கு ஆற்றல் எப்படி இருக்கு? உங்க சாமிக்கு பிறப்பு எப்படி இருக்கு? கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணுமா இல்லையா? முந்தா நேத்து கொண்டாடணுமா இல்லையா? பிறந்திருக்கானா இல்லையா? பிறந்துட்டாலே என்னது? யாருப்பா நீ? மறந்துதானே இருக்க. பிறந்தாவே இறப்பு உண்டுங்க. பிறப்புன்ற வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாலே நீ என்ன இல்ல, எங்க அப்பனோட ஆற்றல்ல நீ கம்மியா இருக்கன்னு அர்த்தம். ஆனா என்ன, நாங்க போயிடுவோம். நாங்க இந்த பிறவியோடு போயிடுவாங்க அப்பனை பாக்குறதுக்கு. இந்த பிறவிதான் கடைசி. எல்லாருக்கும் டாட்டா பை பை போயிட்டு இனி பிறக்க மாட்டோம். எங்க அப்பன் திருவடியில அமர்ந்து காரைக்கால் அம்மையார் கண்ட அந்த விரிசடை காட்சியையும், மாணிக்க வாசகர் கண்ட அந்த திருவடி தூக்கிய காட்சியையும், 63 கண்ட அந்த பெருங்காட்சியையும், மத்தளம் முழங்க நந்தி இசைக்க கலைவாணி வீணையை மீட்ட அத்தனை கோடி தேவர்களும் மந்திரங்கள் ஒளியெழுப்ப நம்மளுடைய அந்த பூத கணங்கள் எல்லாம் கைலாய வாத்தியம் வாசிக்க, அந்த அத்தனை மணிகள்லையும் அரகர கோஷம் கேட்க, நமச்சிவாய மந்திரம் விண்ணை பிளக்க, அந்த இடத்த திருநீற்று சார்பு எங்கும் பொழிய, எங்கு திரும்பினாலும் அடியவர்களுடைய சாருவமும் சாமீபமும் சாயுஜமும் காண கடைக்கண்கள்ல கண்ணீர் பெருக, ஆனந்தம் ஒரு துளி கூட குறையாம அப்பன் திருவடியில நாம உட்கார்றது தின்னமே தின்னும். அதுக்குத்தானே நம்ம ஓட போறோம். அந்த அடியன் சொல்லும் போது கண்கள்ல நீர் பெருகுது, உடலெல்லாம் புல்லரிக்குது. அந்த காட்சி கண்ணுக்குள்ள வந்துட்டு போயிடுச்சு நம்ம எல்லாருக்குமே. ஐயா இப்படிதான் இருந்ததுங்க. அஞ்சை களத்துல
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோயிலுக்குள்ளார வெள்ளை யானை மேல வரும்போது இப்படிதான் இருந்ததுங்க. நீங்க ஆக, இப்ப ஆக, சொன்னீங்க, அப்படிதான் இருந்ததுங்க. எல்லாருமே உணர்ந்தவங்க அந்த இடத்துல அழுகா, பாதி பேர் அழுதுருவாங்க, நமச்சிவாய், பாதி பேர் நமச்சிவாய், அழுதுருவாங்க. நமச்சிவாய், நமச்சிவாய். ஆக நமக்கு அதுதான் பிறவின்னு ஆயிடுச்சு. நமக்கு அதுதான் கடைசி பிறவி. யார் என்ன சொல்லிட்டு போறாங்க, நம்மளுடைய பிறவியில நம்ம கொடுத்த கடமையும் செஞ்சுட்டு அப்பன் திருவடிக்கும் போறோம். அதனால அந்த திருவடி தான் பெருசுன்னு நினைங்க. அது ஒண்ணுதான். அதுக்கு சமமான பொருள் நினைச்சிட்டீங்க, இன்னொரு பொருள் இருக்குன்னு நினைச்சிட்டீங்கன்னா நாம யாரு? திருமால். நம்ம கண்ணுக்கு என்ன பண்ண மாட்டான்? சிவபெருமான் தெரியமா தென்பட மாட்டார். சிவபெருமான் தெரியாதது நம்ம மேல மிஸ்டேக் கிடையாது. அந்த படுபாவி எப்பயும் நமக்கு முன்னாடிதான் நிற்பான். நம்ம கண்ணுலதான் குறைய தவிர அவனுடைய அன்புல ஒரு நாளும் குறை இருக்கு. என்ன தவறு செய்தாலும் நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளை ஆற தழுவி கொண்டுதான் நிற்பான். அவன் தழுவல் நமக்கு தெரிவதில்லை. அவனுடைய தாய் அன்பு நம்ம உணர்றதில்லையே தவிர அவன் தழுவலும் தாய் அன்பும் ஒரு நாளும் குறைய. நீங்க பஞ்சமா பாதகம் பண்ணாலும், நீங்க கடவுளே இல்லைன்னு சொன்னாலும், கோயில் சிலையே திருடி வித்தாலும் உங்களை தழுவி கொண்டுதான் தாயன்போடு நிக்கிறானே தவிர அவனுக்கு யாரையும் தள்ளி நிக்க தெரியாது. அப்பேற்பட்ட தாயுள்ளம் உண்ட பெருமான நினைச்சு கண்கள்ல நீர் பெருக்கிறதுக்கு பெருமான் நமக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்காரு, அந்த உணர்ச்சியை கொடுத்திருக்காருன்னா நாம் இதற்கே தவம் செய்தோம். ஆக திருமாலுக்கு காட்டாம போனது அவன் கோபிச்சுக்கிட்டு வரல, அவன் காட்டாம போகலாம். காட்டுறது அவங்களுக்கு தெரியல. நாம சிவத்தினுடைய இருப்ப உணர்றோம், நமக்கு தெரியும், அவ்வளவுதானே தவிர அப்பேற்பட்ட பெருமான் போன இதுல பார்த்தோம். அதுல இருந்து தொடங்குற அடியே. அப்போ திருமாலுக்கு காட்ட முடியாத திருவடி எனக்கு கிடைச்சது எப்படி தெரியுமா? தாயினுடைய கருவறையில ஒரு மாதத்துல தான் தோன்றி காய் மாதிரி இருந்த, கிருமியா இருந்த, ஈனம் இல்லாமல் இருந்த, இருமதியில தனியா இருந்த, மும்மதியில மத நீருக்குள்ள மூழ்காம இருந்த, 7 திங்கள்ல இருள்ல இருந்த, 5 திங்கள்ல முஞ்சுதல்ல இருந்த, 6 திங்கள்ல ஊறிக்கொண்டிருந்த. அப்பெல்லாம் 7வது மாசம் என்ன ஆகும்? பிள்ளை வெயிட் அதிகமா என்ன ஆயிடும்? அப்படியே குறப்பிரசவமா விழுந்துடும் பிள்ளை. தாழ்புவி அங்க குறப்பிரசவம் விழுந்ததுன்னா அது பொழைக்காம போகும். இன்னைக்கெல்லாம் இன்குபேட்டர் இருக்கு, வச்சுட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் சிரமம் தான். 7வது மாசத்துல குழந்தை பிறக்குதுன்னா கொஞ்சம் சிரமம் தான். 8வது மாசத்துல குழந்தையால உள்ளுக்குள்ள உட்காரவே முடியாது. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு நீட்டி நெளிச்சு அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. 9ல துன்பத்துல இருக்கும். 10வது மாசத்துல தாயும் குழந்தையும் துக்கம் என்ற கடல்ல அப்படியே மிதந்து வருவாங்களாம் 2 பேரும். அப்படியெல்லாம் பிழைச்சு பிறந்ததுக்கு அப்புறமாவது ஏதாச்சும் நிம்மதியா இருந்தோமா? அங்கேயும் இல்லை. பிறந்ததுக்கு அப்புறமும் காலை மாலை பசி வருது, தூக்கம் வருது, வேலை வருது. ஒரு இடத்துக்கு யாத்திரைக்கு போறோம், யாராவது தட்டி விட்டுறாங்க. குளிக்க போனவன் தவறு எதுக்குள்ள விழுந்துடுறான்? குளத்துக்குள்ள விழுந்துடுறான். இது குற்றாலத்தை குளிக்க போன வழுக்கி ஏதோ ஒரு பாறையில மாட்டிட்டு உயிரிழந்துடும். இந்த மாதிரி எல்லாம் செய்யல. எந்த தலத்துக்கு போனாலும், யாத்திரைக்கு போனாலும் அப்படியே பஞ்சு மாதிரி எங்களை கூட்டிட்டு போய் திரும்ப பஞ்சு மாதிரி போட்டு வந்துடுற சாமி, எங்களை பாதுகாக்கிறையா? எதுக்காக? உன் திருவடியை வணங்குவதற்காகத்தான பெருமானே அப்படின்னு சொல்லி அங்க நமக்கு பெருமான் சொல்றாரு. அப்பேற்பட்ட ஆற்றலுடைய பெருமான் என்ன பண்றானா? அதுக்கப்புறம் பித்தர் அவர் என்ன? கருங்குழல் செவ்வாய் வெள்நகை கார்மையில், 30வது வரி. கருங்குழல் செவ்வாய் வெள்நகை கார்மையில் ஆனா இருக்கிறனால சொல்றாரு. யாரு? மாணிக்கவாசகர் சொல்றாரு, வளர்ந்துட்டோம், பசி இல்ல, தூக்கம் இல்ல, வேலைக்கு போயிட்டு வாலிபெல்லாம் வளர்ந்துட்டேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? பெண் ஆசையில போய் எத்தனையோ பேர் சீரழிச்சிருக்காங்க, பாத்துறீங்களா? பெண் ஆசையில போய் பெண்ணுக்கு சம்பாதிச்ச காசை பூரா அந்த பெண் கையிலேயே கொடுத்து மானம் இழந்து சரியான ஒழுக்கமான வாழ்க்கை இல்லாம அப்படியே சீரழிஞ்சவங்க இருக்காங்களா இல்லையா? பெண் ஆசை, பாத்துறீங்களா? அந்த மாதிரி சொன்னார். கருங்குழல் செவ்வாய் வெள்நகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள்மதத்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன்பனைத்து எய்த்து இடை வருந்து எழுந்து குடை பறந்து ஈர்க்கு இடை போகா இளமுலை மாதத்தம். அந்த பெண்ணை வர்ணிக்கிறார். அவ்வளவு அழகா இருக்கிற பெண்களை அந்த பெண்ணுக்கு பின்னாடி போகாம என்னை காப்பாத்திட்டே சார். கூர்த்த நயன கொள்கையில் பிழைத்து, அவங்க கண்ணுல இருந்து அவங்க கண்ணை பார்த்தாலே என்ன பண்ணிடுவாங்க? அந்த பெண்களோட கண்ணை பார்த்து ஆண்கள் மயங்கி அப்படியே பெண் பின்னாடி போயிருவாங்க. அந்த கூர்த்த நயன கண்கள்ல இருந்து என்னை பிழைக்க வச்சுட்டே சாமி. ஒரு பொம்பளை அந்த சகவாசம் இல்லாம, அந்த பெண்களுடைய அந்த தவறான அந்த வழி இல்லாம என்ன அதுல இருந்து காப்பாத்திட்டே, ஒரு ஒழுக்கமான பிறவிக்கு கொண்டு வந்துட்டே பெருமானே அப்படின்னு சொல்லி
அதுக்கப்புறம் பெண்ணாசைன்னு வந்துட்டோமே, அங்க அதோட முடிஞ்சுதான் என்ன? இல்ல. நல்லா கவனிங்க. பெண்ணாசைன்னு வந்துட்டோமே, அதோட முடிஞ்சுச்சா? இல்ல. பித்தர் உலகர் பெருந்துரை பரப்பினல் மத்த களிறு எனும் அவாவிடை பிழைத்தோம். எல்லாத்தையும் பெண்ணாசை இல்ல. பெண்ணாசை இல்லாட்டி என்ன வந்துரும்? பெண்ணாசை இல்லாட்டி என்ன வந்துரும்? பொன்னாசை பொன்னாசை வந்துரும். பொன்னாசை இல்லாட்டி மண்ணாசை வந்துரும். ஆக பெண்ணாசையிலிருந்து வெளியே கூட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன வந்தது? இந்த பித்தர் உலகில், இந்த பைத்தியக்கார உலகத்துல எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுறாங்க? பொண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படியே ஆளா பறக்குறாங்களே, அந்த ஆசையில இருந்து தப்பிச்சு கூட்டு வந்துட்டு சாமி. எப்ப பார்த்தாலும் மண்ணு சேர்க்கணும், இடம் சேர்க்கணும். எப்ப பார்த்தாலும் நகை வாங்கணும். இந்த பைத்தியத்துல இருந்து என்னை பிரிச்சு எப்ப பார்த்தாலும் திருமுறை பாடணும். எப்ப பார்த்தாலும் திருவாசகம் பாடணும். எப்ப பார்த்தாலும் அடியார் திருக்கூடத்துக்கு போகணும். இப்படிங்கிற ஒரு கொள்கைக்குள்ள என்னை கூட்டு வந்துட்டே சுவாமி அப்படின்னு சொல்லி மத்த களிறு எனும் அவாவிடை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த களிறு என்னது? யானை போன்றதான். இது ஆசை. யானைக்கு ஆசை எப்படி இருக்கும்? யானை மதம் கொள்ளுதல்ல என்ன அர்த்தம் தெரியுமா? யானை ஒரு பெண் மேல ஆசைப்படும். ஏன்னா கவனிங்க எல்லாரும், யானை ஒரு பெண் மேல ஆசைப்பட்டு இணை சேர போகும். இணை சேர்றதுக்கு முன்னாடி அதுக்கு வேற யானை, அந்த யானையோட இணை சேர்ந்துருச்சுன்னா இந்த யானைக்கு அது இணை கிடைக்காது. அப்போ அந்த பெண் மேல வச்சிருந்த ஆசை இருக்கு இல்லையா, அந்த ஆசை என்ன ஆயிடும்? அப்படியே கோபமா மாறி பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கும். அதுக்கு பேர் தான் மதம்னு அர்த்தம். அந்த பெண் யானைக்கு வந்த பெண் ஆசை தான் மதம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ அந்த நமக்கு வந்த ஆசைக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்றாரு? மதம் பிடிச்ச யானை மாதிரி ஆசைப்படாம, என்ன உலகத்துல இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்படாம என்னை பண்ணிட்டு கல்வி. அதுக்கப்புறம் சொல்றாரு, பித்தர் உலகில் பெருந்துரை பரப்பினில் மத்த களிறு எனும் அவாவிடை பிழைத்தோம். அந்த அவா கிட்ட எல்லாம், அவான்னா ஆசை, அந்த அவா கிட்ட இருந்து என்னை பிழைக்க வச்சுட்ட. எப்படிப்பட்ட அவா அது? அது யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய அவா. அது எங்க இருக்கக்கூடிய பித்தர் உலகில், இந்த பைத்தியக்கார உலகத்துல. இவனுக்கு தெரியாது நீ எத்தனை கோடி சென்ட் வாங்கினாலும், 50 ஏக்கர் வாங்கினாலும் உன்னை போட்டு எரிக்க போறது என்னது? ஒரு பிடி சாம்பல் தான். உன்னைய புதைக்க போறது 6 அடி இடம் தான். நீ எவ்வளவு பெரிய நகை வச்சிருந்தாலும், கோடி கோடியா நகை வச்சிருந்தாலும், டைமண்ட் வச்சிருந்தாலும், அருணா கயிறு கூட இல்லாமத்தான் என்ன பண்ண போறாங்க? கால் கயிறு கட்டியிருப்பாங்கல்ல, அது கூட கிடையாது நமக்கு. அப்படித்தான் பண்ண. அந்த இதை புரிஞ்சுக்கிட்டா அது மேல என்ன பண்ண மாட்டோம்? மோகம் நமக்கு வராது. அப்படி எனக்கு வரல, இயல்பாவே வரல. கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தோம். கல்வி, சில பேர் என்ன பண்ணுவாங்க? படிப்பு தான் வாழ்க்கைன்னு உலக படிப்பையே படிச்சுட்டு இருப்பாங்க. என்ன உலக படிப்பு படிச்சாலும் அப்பனை படிக்கலைன்னா வேஸ்ட். நேத்து போனோம் ஒருத்தவங்க வீட்டுக்கு, பத்திரிகை கொடுக்கறதுக்காக போனோம். அங்க பேசிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி நாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்க, குழந்தைங்க தங்கச்சி எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி நிறைய பெருமையா சொன்னாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் எனக்கு பெருமை இல்லை. நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன், வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன், சம்பாதிக்கிறேன், வீடு கட்டியிருக்கேன், 2 பேர் தங்கச்சி கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கோம், ஒரு நல்ல தகப்பனா இருக்கேன், நல்ல கணவனா இருக்கேன், நல்ல மகனா இருக்கேன். பெருமை. நான் சம்பாதிச்ச சொத்து என்னன்னா, 5 வருஷமா தவம் கடந்து ஒன்று உடன் கலந்த இந்த அடியவர்கள் மட்டும்தான். இந்த அடியவர் திருக்கூட்டம் மட்டும்தான். அவங்ககிட்ட அதான் சொல்லிட்டு வந்தேன், இந்த அடியவர் திருக்கூட்டம் மட்டும்தான் நான் சம்பாதிச்ச சொத்து. வேற எந்த சொத்தும் எந்த சொத்தும் எனக்கு பெருசு கிடையாது. அது இன்னைக்கு வரும் போகும், நிக்காம போகும், அதை பத்தி. ஆனா எங்க அடியவர் திருக்கூட்டம் எங்கும் கிடைக்காத அடியவர், அதுதான் சொத்துன்னு சொன்னேன். அவங்க பார்த்துட்டு, அடியவர்களா, சாமியா, சொல்லுங்க அது என்னன்னு சொல்லுங்க. 2 வார்த்தை தான் சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை நாங்க அங்க வந்து நின்றுவோம்ட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை அடியவர் திருக்கூட்ட சங்கமத்தை நாங்க நின்றுவோம். அதுதான் எங்களுடைய நிலையே. எப்படித்தான் இருக்காங்க அடியார்கள் சங்கமும் நாங்க பாக்குறது வரைக்கும் பார்த்தல. சிவனை வழிபாடு செய்யறோம். ஆனா இப்படியும் ஒரு விஷயம் இருக்குமான்னு சொல்லும் போது அடியன் அதைத்தான். அதனால வார்த்தைக்காக சொல்ல, நிறைந்த சபை இது, நிறைந்த சபை. அடியன் எப்பவுமே சொல்வது, என்னுடைய சம்பாத்தியம் அடியவர் தான். அதுவும் நார்மல் அடியவர்கள் கிடையாது. எங்க அடியவர்கள் மாதிரி உலகத்துல யாருனாலையும் அன்பு செய்ய முடியாது. அன்பினுடைய வடிவம் தான் அத்தனை பேரும். அறத்தினுடைய ஒன்றாய் உடனாய் வேறாய் பெருமானுக்கு சமமான அடியவர் திருக்கூட்டம். அதனால அது சொன்ன
அப்படி அங்க அடியவர்னா என்னங்கன்னு கேட்டாங்க. நம்ம 2 வார்த்தை சொன்ன உடனே வேல் புல்லரிச்சு நாங்க வந்துடுறோங்க, ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்றேன், எங்கேயோ எப்படியோ வந்துருங்க, எங்க அடியவரை பாக்குறதுக்காக வந்துருங்கன்னு சொல்லி உங்க எல்லாருக்கிட்டையும் ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தோம். கல்வியும் கூட என்னதான், கல்வி நல்லதுன்னு நினைக்கிறோம்ல. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த இப்ப நியூட்டன் இருக்காரு, தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்காரு, அவங்க எல்லாம் சிவபூசை பண்ணாங்களா என்ன, லைட்டை கண்டுபிடிச்சாரு, எல்லாமோ பண்ணாரு. ஆனா என்ன பண்ணல, லைட்டு புற இருளத்தான போக்கும், என்னைக்குமே இருள் வராது இருக்கக்கூடிய சிவத்தை கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. அதை நம்ம பொட்டிமா பிடிச்சிட்டோம். நாம மற்றவர்களோட உயர்ந்தவர்கள் தான். செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தோம். சில பேர் என்ன பண்றாங்க, செல்வம் 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 சேர்க்கணும், செல்வத்துக்கு பின்னாடி. செல்வமும் அல்லல் தான். கல்வி என்பது என்னது, பல்கடல். கல்வி என்பது என்னது, பல கடல்கள் சேர்ந்தது. அதுல நீந்தி எதிர்க்க முடியாது. அதனால கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தோம், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தோம், நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தோம். நல்குறவுன்னா என்னது, சொந்த பந்தம். எப்ப பார்த்தாலும் சொந்த பந்தத்தை கட்டி, அது என்னது நல்குறவு. நல்குறவு என்னும் தொல்விடம். விடம் என்னது, விடம் என்னது, சொந்தக்காரங்க எல்லாம் யாரு, விஷம் 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 சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த சொந்தக்காரங்க தான் பெருசுன்னு அந்த விஷத்தை அப்படி ஒரு எண்ணமும் எனக்குள்ள வரல. யார் சொல்றா, மணிவாசகர் சொல்றாரு. நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தோம். நல்ல வேலை சொந்த பந்தம்னு அது பின்னாடி ஓடாம, புதன்கிழமை ஆனா ஏய் யாரா வேணா இருங்கப்பா, ஓரமா நில்லுங்க, எங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, சொந்தக்காரங்களா புதன்கிழமைக்கு மேல வாங்க, இல்ல செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி வாங்க, இல்ல வெள்ளிக்கிழமையை தாண்டி வாங்க, எங்களுக்கு அந்த 2 மணி நேரம் எங்க ஊர் எங்க ஏரியா யாரும் உள்ள வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வர்றோம் பாருங்க. அது மாதிரி அது நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தோம். அந்த விஷத்தை, தொல்விடம்னா தொன்மையான விஷம். இந்த சொந்தம் இருக்கு இல்லையா, பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா எல்லாமே என்னதான், அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு தின்னுரும் நம்மளுக்கு. நாம சொந்த பந்தத்துக்காக நீங்க என்ன சொந்த பந்தத்துக்கு கட்டி ஏறினாலும் கடைசி என்னதான் சொல்லுவாங்க, இவன் செஞ்சது தெரியாதா, இவன் இதுக்குதான் செஞ்சிருக்கான் தெரியாதா, என்கிட்ட இருக்கிற சொத்துக்காக தான் வந்து நின்னான், என்கிட்ட இருக்கக்கூடிய வேலைக்காக தான். கடைசி ஒரு வார்த்தை சொல்லிடுவான். பாத்துறீங்களா நீ எல்லாரும், இந்த சொந்த பந்தங்கள் செய்யற அந்த அந்த கொடுமையான விஷயங்கள்லாம் எவ்வளவு பண்ணாலும் தெரியாது. அது நம்ம சிவபெருமானுக்கு பண்ணியிருந்தா, அப்பா அவன் தான் கூட வரப்போறான், இன்னைக்கு இல்ல என்னைக்கும். அதுக்காக சொந்த பந்தத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லல, செய்ய கடமையா நம்ம காதுல கேட்கிறோமா, நம்மளால என்ன முடியுமோ இந்த உதவியை செய்யணும். ஆனா அதையே கட்டி தொங்க வேணாம், நம்ம பெருமானை நோக்கி ஓடணும் அப்படி சொல்லிட்டாரு. புல் வரம்பாய பல துறை பிழைத்தோம். புல் வரம்பு, பல துறைகள் இருக்கு. என்ன ஆயக்கலைகள் 64. என்ன இருக்கு, நடனம் இருக்கா, என்ன பாருங்க ஒரு நிமிஷம், நடனம் இருக்கு, ஓவியம் இருக்கு, சமையற்கலை இருக்கு, அப்படின்னு ஆயக்கலைகள் 64 கலைகள். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு பெயிண்டிங் பிடிக்கும், இதுல போயிருவாங்க, வாழ்க்கையை முழுசா பெயிண்டிங்லயே அர்ப்பணிப்பாங்க. சில பேர் பாட்டு பிடிக்கும்னு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் டான்ஸ் பிடிக்கும் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. இப்படி பல துறைகள்ல போய் மாட்டிக்காம நான் பழச்சிட்டேன். பிழைத்தும் தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டாகி. ஒண்ணு தெரிஞ்சிருச்சு எனக்கு. யார் சொல்றா, மணிவாசகர் சொல்றாரு, தெய்வம்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா தெய்வமும் எப்படி இருக்கு, தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டாகி, தெய்வம்னு ஒண்ணு இருக்குன்னு என் மனசுக்குள்ள உருவாக்குனையே சாமி, ஒரு சித்தத்தை உருவாக்குனையே, உண்டாகி முனிவிலாத ஓர் பொருளும் அது கருதலும். முனிவில்லாத ஓர் பொருள் அது கருதலும். முனிவுனா முடிவு, முடிவில்லாத அந்த பொருளை கருதல், அதை நினைச்சிட்டு வாழ்றத விட 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. நான் நீங்க நல்லா கவனிங்களேன், நீங்க கவனிக்க ஒரு நிமிஷம். நீங்க நல்லது செய்ய போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கெட்டது செய்ய போனீங்க, யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா, நடக்கட்டும் நடந்து விழுகட்டான் போய் அப்படின்னு. நான் நல்லது செய்ய போனா மட்டும் என்ன பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமையா, வெள்ளிக்கிழமை வெளியில ஒரு மாடு நிக்குதான், வெள்ளிக்கிழமை ஒரு மாடு நிக்குதான் வாசல்ல, 6 மணிக்கு மேல 7 மணிக்கு மேல ஒரு மாடு நிக்குது, வாழைப்பழம் கேக்குது, ஏதோ சாப்பாடு கேக்குது. வெள்ளிக்கிழமை எடுத்துட்டு போறப்ப அம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல, ஒரு அம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல எடுத்துட்டு போங்க, வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மேல விளக்கு வச்சாச்சு, அதுக்கு என்ன கொடுக்காதீங்க, வெளியில எதையும் எடுத்துட்டு போய் கொடுக்காதீங்க, சனிக்கிழமை காலில் கொடுத்துக்கலாம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலில் கொடுத்துக்கலாம், இப்ப சாப்பாடு போட வேணாம். எப்படின்னு பாருங்க, எப்படின்னு பாருங்க. ஒரு நல்ல விஷயம் செய்ய போனா அதுக்கு 1000 தடை சொல்லுவாங்க. சிவபெருமான் படம் வைக்கலாமா, வைக்கிறாங்க. சிவலிங்க திருமேனி, ஐயோ வீடே ஆடி போயிரும். நடராஜர்
தூக்கிய கால் வச்சு நடராஜர் போட்டோ இது படத்தை உள்ளுக்குள்ள நடராஜர் வைக்காதீங்க, வீடே ஆடிரும். அவன் ஆடலைன்னா நம்ம பேசவே முடியாது, அவன் ஆடலைன்னா நம்ம உயிரோடயே இருக்க முடியாது. அது தெரியாதனால சிலவங்க ருத்ராட்சம் போடலாமா என்கிட்ட கேக்குறாங்க. ஐயா இந்த மாதிரி என் புள்ள சின்ன பிள்ளையா இருக்கு, கல்யாணம் முடியல, ருத்ராட்சம் போடலாமா? நல்ல விஷயத்த நம்ம 100 தடவை கேட்கிறோம். கெட்ட விஷயம் செய்ய போனா என்ன பண்ணுவோம்? யார்ட்டையாவது கேட்போம், பொய் சொல்லலாம். யார்ட்டையாவது கேட்போமா, அம்மா பொய் சொல்ல போறேன், பொய் சொல்லலாமா கேட்போமா? யாரையும் பத்தி புறம் பேச போறோம். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இவ இருந்த இருப்பு தெரியாதா, நேத்து நேரம் இப்படி இருந்தா, இன்னைக்கு பாருங்க ஆடுற ஆட்டம். இது யாரையாவது கேட்போமா? புறம் பேச போறோமே, இது நான் புறம் பேச போறேன், யார்ட்டையாவது கேட்போமா? கேட்டா வெளியில தெரிஞ்சு போயிருமா ஐயா. நம்ம தப்பு செய்யறதுக்கோ இதுக்கோ தப்பு செய்யறதுக்கு எதுவுமே, ஆனா நல்லதுன்னு செய்ய வந்துட்டா 4 தடை சொல்றதுக்கு ஆள் இருக்கு, நாமளே நமக்கு தடை போட்டு. அதனால சொல்றாரு, தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டாகி முனிவு இல்லாத ஓர் பொருள் அது கருதல். அவர் என்ன பண்ணாரு, மனசுல தெய்வம்னு ஒண்ணு வந்துருச்சு, தெய்வம்ன்ற பொருள் முடிவில்லாத பொருள் நினைச்சாரு. யாரு? மணிவாசகர் நினைச்சாரு. அப்படி நினைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுச்சான், 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. எல்லா மாய சக்திகளும் என்ன பண்ணுச்சான், அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சான், அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சான். நீங்க கவனிச்சு பாருங்க, காலில் ஒரு சங்கிலி கட்டி, எனக்கு ஒரு நிமிஷம் கவனிங்களேன், முக்கியமான செய்தி. வாய்ப்பு இருக்கிற 48 அடியார்களும் முடிஞ்சா 1 நிமிடம் அடியனோட கலந்துருக்கலாம். உங்களுக்கு ஒரு தெளிவான செய்தி சொல்ல போறோம், சரிங்களா? இந்த 6 கோடி மாய சக்திகளும் எப்படி பண்ணுதுன்னு நீங்க கவனிங்க. காலில் சங்கிலி போட்டாச்சு, நம்ம காலில் சங்கிலி போட்டு கட்டி போட்டாச்சு. நாம என்ன பண்றோம், அங்கேயே உட்காடுறோம், அங்கேயே சாப்பிடுறோம், அங்கேயே சங்கிலி எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் நடந்து போறோம், திரும்ப அங்கேயே வந்துடுறோம். அது வரைக்கும் சங்கிலி குத்துமா? அங்கேயே உட்காடுறோம், அங்கேயே சாப்பிடுறோம், யாராவது வந்தா கொடுத்தா சாப்பிடுறோம். அது சங்கிலி எவ்வளவு நீளமா இருக்கோ அது வரைக்கும் ஒரு வாக்கிங் போயிட்டு ஜாலியா வந்து அப்படி உட்காந்து, அது வரைக்கும் சங்கிலி குத்துமா? அதான். ஆனா என்ன பண்றோம், அட கடவுளே, இவ்வளவு நாளா நம்மள என்ன பண்ணிட்டாங்க, சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அங்க பார்த்தா மலைல அருவி ஊத்துது, அங்க பார்த்தா அங்க தோப்புல மாம்பழம் ஊத்து, இது எப்படியாவது நம்ம போய் சாப்பிடணும்னு சொல்லி நல்ல காரியத்துக்காக நம்ம என்ன பண்றோம், வேகமா ஓடுறோம். என்ன பண்ணோம், சங்கிலி காலை பிடிச்சு இழுக்கும். அருவை கலாவதி அம்மா, காலை பிடிச்சு இழுக்கும். எப்ப இழுக்கும், நாம நல்லதை நோக்கி ஓடுறப்ப. அது வரைக்கும் இந்த மாயாசக்தி என்ன பண்ணுச்சு, கம்முன்னு இருந்துச்சு. ஏன், அது பவுண்டரிக்குள்ளே இருந்தோம். இது நல்லதை நோக்கி ஓடுறப்ப மாயாசக்தி என்ன பண்ணும், காலை பிடிச்சு இழுக்கும். இன்னும் அங்க நின்றுட்டு காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணும், திரும்ப என்ன பண்ணும், காலை ரத்தம் வரும், எல்லாம் வலிக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணிடும், கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோ டயர்ட் ஆயிடுச்சு, இனிமே இங்கே இருந்துக்கிறோம். திரும்பவும் இது முயற்சி பண்றப்பெல்லாம் என்ன பண்ணும், கால் என்ன பண்ணும், அந்த சங்கிலி இருந்து உடைச்சு வெளியே வரணுன்றப்பெல்லாம் கால் என்ன பண்ணும், கால் வலிக்கும் இல்லையா, கால் வலிக்கும் இல்லையா. அதுதான் இந்த மாயாசக்தி. நீங்க நல்லது செய்யறப்பெல்லாம் நமக்கு வலிக்கும், நல்லதை நோக்கி ஓட போறோமா வலிக்கும், தடை வரும், விடாது, கால்ல ரத்தம் வரும், போட்டு சோதிக்கும், வச்சு செய்யும். அடியார் திருக்கூட்டம் வரணுமா, சரி 31ஆம் தேதி சொல்றாங்க, போவேன்னு நினைச்சா எதுவுமே பண்ணாது. போவோன்றப்பதான் என்ன ஆகும், ஏகப்பட்ட தடைகள், இங்கிட்ட ஒரு தடை வரும், அங்கிட்ட ஒரு தடை வரும், போக முடியாத விஷயம் வரும், அதெல்லாம் விஷயம் வரும். சரி, அப்போ தினமும் கால் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. கால் வலிக்குன்னா இந்த கால் வலி இல்ல, டெய்லி எனக்கு கால் வலிக்குது அந்த கால் வலி இல்ல, சங்கிலி போட்ட கால் வலி. நான் சொல்றது புரியுதுங்களா? தினமும் அந்த சங்கிலி போட்ட கால் வலிக்குதுன்னா என்ன அர்த்தம், தினமும் நல்லதை நோக்கி போறோம்னு அர்த்தம். யார் பேசுனா கலைச்செல்வி அம்மா, அட்டகாசம். தினமும் நமக்கு ஒரு கஷ்டம் வருது, நம்மள 4 பேர் திட்டுறாங்க, ஒரு மனசு கஷ்டமாகுது, நல்லதுதான் செய்யறோம், நம்மளை போட்டு கொடைச்சு எடுக்கிறாங்க, கொடைஞ்சு தள்ளுறாங்கன்னா நாம மாய சக்தி நோக்கி எதிர் திசையில ஓடிக்கிட்டு போறோம். எதுவுமே இல்லை, ஜாலியா இருக்கும், நம்மள யாரும் எதுவும் சொல்லல, எதுவுமே இல்லை, ஜாலியா இருக்கோம்னா நம்ம சங்கிலிக்குள்ளதான் உட்காந்துருக்கோம்.
சங்கிலியை தாண்டவே முயற்சி செய்யலன்னு அர்த்தம். கவலைப்படாதீங்க. சங்கிலிக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கல்ல, சத்தம் கேட்டுரும். யாருக்கு? நம்ம அப்பனுக்கு சத்தம் கேட்கும். நேரா வருவான், சங்கிலிய பாப்பான், சங்கிலி துண்டா உடையும். நீங்க நடக்க மாட்டீங்க, பறந்து போவீங்க. சிறகு முளைத்து பறந்து செல்வீர்கள். எங்க? நீங்க நினைச்ச அருவியில விளையாடுறதுக்கும் நீங்க போற அந்த மாம்பழ சுவை எடுக்கிறதுக்கும் பறந்து செல்வீங்க. இந்த புள்ள இந்த சங்கிலிய உடைக்க தயாரா இருக்கான்றது மட்டும்தான் அவன் பார்ப்பான். உண்மையிலேயே சங்கிலியை பார்த்து, அப்பா நான் தயாரா இருக்கேன்ப்பா, உடைச்சு தள்ளி வர தயாரா இருக்கேன்ப்பான்னா அவனுடைய ஒரு பார்வை போதும், சங்கிலி அருந்து செல்லும். இந்த மாயா சக்திகள் நம்ம என்ன படிச்சான், இது மாதிரி மணிவாசகரையே 6 கோடி மாயா சக்திகள் அது வேலையை செய்ய ஆரம்பிச்சுன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? எவ்வளவோ திட்டு வாங்கியிருப்பாரு போல, எவ்வளவோ பேச்சு வாங்கியிருப்பாரு போல, எவ்வளவோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பார். நம்மள மாதிரி நல்ல சிந்தனை. என்ன ஆனா ஊனா போய் திருவாசனையில உட்காந்துக்கிற, என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் உனக்கு? என்ன கிடைக்கும்? பெருசா நம்ம திருவாசனை 5 வருஷம் போ, இங்க உட்காடுற அங்க உட்காடுற. ஏன் அந்த நேரத்துல ஏதாவது 4 விஷயம் நல்லது பண்றது, ஏதோ வீட்டு வேலையை பாக்குறது, அந்த வேலையை பாக்குறது, மாயா கோடிகள் செய்ய அந்த வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு அடப்போங்கடி. எங்களுக்கு இதுல ஒரு இடம் இருக்கு, இந்த 2 மணி நேரம் தாங்க அப்பனை பத்தி பேசணும், அதுக்கும் உங்களுக்கு பொறுக்கலையடா சாமி, போகடா மாயா சக்தி அப்படின்னு சொல்லி அந்த மாயா சக்திகளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடும் போது அந்த சங்கிலி அழுத்தத்தான் செய்யும், வலி ஏற்படுத்தத்தான் செய்யும், சில சமயம் கிழிக்க செய்யும். கவலையே படாதீங்க, பெருமான் அருகில வந்துகிட்டு இருக்கான் சங்கிலி தடைகளை உடைப்பதற்காக. அவன் சங்கிலி உடைச்சிட்டான்னா மாயா சக்திகள்லாம் பக்கத்திலேயே வராது. அதனால நாம என்ன பண்ணலாம்? இப்ப மாயா சக்தி நல்லா கவனிங்க, மாயா சக்திக்கு உயிர் இருக்கா? சங்கிலிக்கு உயிர் இருக்கா? சங்கிலிக்கு உயிர் இருக்கா? எல்லாம் சடப்பொருள் தானே. சங்கிலி உங்க காலை பிடிச்சு இழுத்து அறுத்து விட்டுச்சுல்ல, சங்கிலிக்கு அறிவுனால அறுத்துச்சா? நாம தான் சங்கிலி விட்டு பிரியும் போது அறுக்குது. அது மாதிரி மாயைக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. அது ஒரு சடப்பொருள் தான். அதை விட்டு விலகணும்ன்றப்போ டைட்டா பிடிச்சுக்கனால கை வலிக்குது, கால் வலிக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. மாயைக்கு அறிவு கிடையாது. அறிவில்லாத பொருள் கூடயே சேர்ந்து இருக்கும் இவ்வளவு நாளா. அறிவில்லாத பொருள்ல இருந்து நம்ம வேகமா வர்றோம். நம்ம அறிவில்லாத பொருள்ல இருந்து நீங்கணும்னு நினைச்சாலே முக்தி. இந்த உலக பொருள் எல்லாமே என்ன பொருள் தான்? அறிவில்லாத பொருள் தான், ஜடப்பொருள் தான். அதுல இருந்து நீங்கணும்னு நினைச்சாலே முக்தி. அதனால என்ன பண்ணாரா மணிவாசகரு? ஓடி வர்றாராம். எங்க? 6 கோடி மாயா, 44வது வரி. 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாய 6 கோடி மாயா சக்தி டிஃபரெண்டா வேலையை காட்டுதான். நீங்க கவனிங்க, உங்களுக்கு என்ன சொல்லுங்க, என்ன ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு சங்கிலி தான் போட்டிருக்குன்னு சொன்னோம்ல கால்ல, 6 கோடி சங்கிலி நம்ம கட்டிருக்கு. ஒரு சங்கிலி சின்னதா கட்டியிருக்காங்க, ஒரு சங்கிலி பெருசா கட்டியிருக்காங்க. நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க, 6 கோடி சங்கிலி நம்ம கட்டியிருக்காங்க. ஒவ்வொன்றும் வேற வேற டைமென்ஷன்ல இருக்கு. ஒண்ணு பெருசா இருக்கு, ஒண்ணு சிறுசா இருக்கு, ஒண்ணு நீளமா இருக்கு, ஒரு சின்னதா இருக்கு. இப்ப நீங்க ஓடனீங்கன்னா எப்படி பிடிச்சி இழுக்கும்? ஒவ்வொன்றும் புரியுதுங்களா? வேகமா இழுக்கும். ஒவ்வொன்னும் சின்னது போடும், ஒவ்வொன்னும் ஒரு வழியை தரும் இல்லையா? அது மாதிரி 6 கோடி மாயா சக்திகளும் அதது வேலையை காட்டுச்சான். எப்போ? சும்மா இருக்கிறப்ப இல்ல, சாமி இருக்கு, சாமியை நோக்கி நடக்கணும்னு நினைக்கிறப்ப. இது எப்படி நம்ம சங்கிலி போட்டு அது பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தா அது வலிக்காம இருக்குதோ, அது போல நல்லது செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் வலி, வேதனை, தேவையில்லாத சொல்லு, பழி, பாவம், நீ விளங்கவே மாட்ட, நீ நல்லாவே இருக்க மாட்ட, எல்லா வார்த்தையும் அப்பதான் வரும். எல்லாத்தையும் தாண்டிதான் நம்ம இருக்கோம். அப்படி வந்தா நம்ம மேல பூ விழுகுது, நம்ம எங்க பண்றோம்? பெருமானை நோக்கி ஓடுறோம்னு நினைங்க. கண்டிப்பா பெருமானுடைய அனுகிரகம் நம்மளை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி வினைகள் குறையுது. ஆமா, வினைகள் குறையுது. அப்படிப்பட்ட அளவுல நாம நோக்கி போக போறோம். அதை நோக்கி போக போறோம். இதுக்கப்புறமும் நிறைய இது இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து நம்ம புதன்கிழமை அடியன் இல்லத்துல அந்த புதுமனை திருவிழா அன்னைக்கே எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு 8:30 தானே எங்கிட்டாவது போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டு அன்னைக்கே எங்க அடிவ திருக்கூடத்தை அந்த இல்லத்தை நிகழ்த்தணும்னு அடியன் ஆசைப்படுறேன். பெருமான் வந்து அதனால ஒரு 1/2 மணி நேரமாவது அடியன் வந்து ஆசைப்படுறேன். இந்த மாதிரி 9 மணிக்கு கூட அடியன் வைக்கிறேன். அங்க நெட்டு கிடைக்குமா கிடைக்கலையா அதெல்லாம் கூட தெரியல. ஆனா உங்க எல்லாருடைய திருமுகமும்
உங்க எல்லாருடைய அந்த வருகையும் பதிவு செய்தா அது வந்து அடியன் தவமா நினைக்கிறேன். அதனால விநாயகர் சதுர்த்தி அன்று சாயங்காலம் 9 மணிக்கு அமர்வு வச்சே தீர்வோம். எங்க அடியவர்களுக்கு மேல என்ன இருக்கு? ஐயா வீட்டுல கெஸ்ட் எல்லாம் இருப்பாங்கல்ல? இருக்கட்டும் சாமி, இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? அதனால கண்டிப்பா அடியவர்கள் அன்று எழுந்தவர்கள். ரொம்ப சிரமமா இருக்கும். அத்தனை கெஸ்ட் வச்சு அவங்களும் அந்த பயனை அடையட்டுங்க ஐயா. அதுக்கு வியாழக்கிழமை வச்சுக்கோங்க. நம்ம ஒரு அரை மணி நேரமாவது வச்சுக்கலாம். ஏன்னா தொடக்கமே வந்து நம்ம அடியார் கூட்டத்தை வந்து டிஸ்மேண்டில் பண்ற மாதிரி இல்லாம தொடக்கமே அடியார் கூட்டத்தை தொடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அளவுல அடியன் இந்த நிறைவு செய்கின்ற. ரொம்ப டயர்டா இருப்பீங்க, நைட்ல தூக்கம் இல்லாம இருப்பீங்க. முயற்சி செய்யறேன், அடியன் முயற்சி செய்யறேன். உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்குங்க ஐயா. அடியன் முயற்சி செய்யறேன். பெருமானுடைய பெருங்கருடைய நிறைவா வந்து நிக்கட்டும் சொல்லி இந்த அளவுல அடியன் நிறைவு செய்கின்றார் சுவாமி. அத்தனை அடியார்கள் திருவடியும் பல்காலம் போற்றி பணிகின்ற நாம எங்க வந்துட்டோம் இப்போ? தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டாகி இல்லாதது ஓர் அது பொருளும். தெய்வம் இருக்குன்னு எண்ணம். தெய்வம் உண்டு என்றது, தெய்வம் உண்டு என்றது ஒன்று என்றது. தெய்வம் உண்டு என்றது ஒன்று என்று. அந்த ஒன்றும் யாருதான்? அது யாருதான்? அந்த ஒருத்தனை யாருதான்? ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அவன் மித்தெல்லாம் யாரு? அவன் தான் ஒருவன். மித்தவங்க யாரு? மித்தவங்க யாரு? அவன் தான் ஒருவன். மித்தவங்க எல்லாம் அரவரை தான். முழு நம்பர் அவன் தான். அவனை தவிர மத்த எல்லாரும் யாருதான்? அரவரை தான். சிவபெருமானை தவிர எல்லாரும் அரவரை. அதனாலதான் அவனுக்கு பேர் ஒருவன் பேர். சிவபெருமானோட பேர் என்ன? அவன் மட்டும்தான் ஒருவன். எல்லாரும் ஒண்ணுல குறைஞ்சிச்சு. என்னது ஒண்ணுல குறைஞ்சா என்ன ஆகும்? ஒரு துளி குறைஞ்சாலும் அது அரவரை தான். ஒரு துளி குறைஞ்சாலும் சிவன் ஒருவன் தான் ஒருவன். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அந்த ஒருவனையும் சீக்கிரம் காணப்போறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் இந்த பிறவியில சிவபெருமானுடைய திருவடிதான் பெருசுன்னு நினைக்கிறோம். நமக்கு மாயா சக்திகள் செயல்பட்டாலும் அவன் திருவடியை விடுவதாக இல்லை. அவனே வந்து சங்கிலி தடைகளை உடைத்து நம்மளை கொண்டு செல்வான்னு சொல்லி இந்த அளவுல அத்தனை அடியார்கள் திருவடி போற்றி படுகின்றேன். அடியன் நிறைவு செய்கின்றேன் சுவாமி. யாரும் போயிட வேணாம், 2 நிமிடத்தில் நிறைவு செஞ்சுவோம். அடியார்கள் இருந்து போகலாம். நமச்சிவாய அம்மா நிறைவு செய்யலாம். நமச்சிவாய் 2 நிமிஷம் இருந்து போடலாம். அடியார் அம்மா நிறைவு செய்யலாம் சாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நர்தவம் வேள்வி மற்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தமிழில் சென்னை மேல் சுற்றி வணங்குகிறேன். நன்றிங்க சுவாமி. எல்லா அடியார்களும் கண்டிப்பா வரணும். அடியேன் நீங்க நினைக்கலாம் என்னடா ஆனந்த் கால் பண்ணு. எல்லா அடியார்கள் கிட்டையும் இது ஒரு பொது செய்தியா சொல்றேன். யசோதாம்மா, கவிதாம்மா, அமிர்தாம்மா எல்லா அடியார்களும் கண்டிப்பா வந்துடணும். உங்க எல்லாருடைய திருவடியும் நோக்கி அடியேன் எப்பொழுதுமே வழிமேல் விழிவைத்து காத்திருக்கேன் சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவு செய்யலாம். அடியார்கள் எவரேனும் புதிய அடியார்கள் யாராவது பேசலாம். புதுசா வந்திருக்கீங்கல்ல, இன்றைய அனுபவம் எப்படி அதை பேசலாம். நமச்சிவாய். ஐயா திருவடி வணக்கம். வாய்ப்பு இருக்குதுங்களா? ஐயா போற்றி திருத்தகவல் நீங்க அத பத்தி சொன்னதுல இருந்துங்க ஐயா. இப்ப டெய்லி சிவபெருமான் முன்னாடி கோயில்ல போய் உட்கார்ந்து நாங்க டெய்லியுமே போற்றி திருத்தகவல் 10 நாளா படிச்சுட்டு இருக்கிறோங்க ஐயா. அதே மாதிரி அருகம்பில்ல பத்தி சொன்னீங்கன்னாங்க ஐயா. அந்த அருகம்பில்லும் இறைவனுக்கு அப்பனுக்கு சாத்திட்டு நாங்க இருக்கிறோங்க ஐயா. எல்லாமே உங்களோட அருள் தானுங்க ஐயா. வழிகாட்டி குருநாதர் அந்த வாய்ப்பு எங்களுக்கு உங்களால பண்ணிட்டு இருக்கிறேங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. பெருமானுடைய வாய்ப்பு. அம்மா சரஸ்வதிக்கே அம்மா அவர்கள் அம்மா பேசுங்க ஒரு வார்த்தைகள். அம்மா
வேணுமாங்க ஐயா. அம்மா ரொம்ப மெய்யுறுதி. உருகிட்டங்க ஐயா நீங்க சொன்னது. அப்பன் சங்கிலி போட்டு நம்மள கட்டி இழுக்கிறாருன்னு நீங்களா அவ்வளவு மலர் தூவறதுக்குன்னு அதை இப்ப உணர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கேங்க ஐயா நான் வாழ்க்கையில. அது உணர்ந்தா ஒரு கண்ணீர் வந்துச்சுங்கண்ணா. சீக்கிரம் ஐயா எனக்கு மலர் தூவாருன்னு நம்பி காத்துக்கிட்டு இருக்கேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அமைச்சா கண்டிப்பா கண்டிப்பா. நம்மளுடைய அடிமை சங்கிலி தலைய அவன் இழுக்கல, நாம தான் அவனை நோக்கி ஓடுறோம். அது இழுக்குதே தவிர அவன் அதை உடைக்கிறதுக்கு தான் வருவான். கண்டிப்பா வந்துருவான் சாமி. எந்த எந்த தடையும் இருக்காது. பேசலாம். சென்னம்மா அம்மா அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசலாம். சென்னம்மாவா சுவாமி? சிவாய நமங்க. திருவடி வணக்கம். ஆனா நீங்க பாருங்க அந்த பறக்கிறது எடுக்கு நீங்க சொல்லும் போது ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அப்படி மெய் சிரித்து போச்சியா. சொல்லவே வார்த்தையே இல்லை எனக்கு. ஒரு மகிழ்ச்சி. படுத்து கேட்டுட்டு எனக்கு தூக்கம் வரல. ஏந்திரிச்சு கேட்டு ஆனந்தம் சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் தெரியும் எனக்குள்ள. ஏதோ இது பண்ற மாதிரி இருந்தது. நம்மளும் சிவனுடைய திருவடி சேர போறோம். சிவனடியார்கள் கூட்டங்கள் சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள துள்ளி குதிக்குது. உள்ளுக்குள்ள என்னோட ரத்தங்கள்லாம் குதிக்குது. அப்படி ஒரு ஆனந்தம் படுது எனக்கு. எப்படா நம்ம திருவடி போய் பதை போறதுட்டு இனிமே ஜென்மம் எனக்கு வேண்டியதே இல்லைன்னு சொல்லி நான் மிகப்பெரிய இதோட இருக்கிறேன். அந்த இதுல மகிழ்ச்சி. இந்த ஆனந்தம் எப்பொழுதுமே இருக்கணும். கண்டிப்பா அடியவர்கள் எல்லாம் சிறப்பா இருக்கணும் சாமி. சுதாமா நீயா வருது எனக்கு சொல்ல முடியாம ஒரு ஆனந்தத்துல ஆனந்த கண்ணீர். சுதாமா நிறைவு செய்யற அம்மாவோட நிறைவு செய்யற அம்மா. ஐயா ஒன்னும் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்கய்யா. அவரை நம்ம வினைகள் நீக்கி அவரை அடையணும்னு நினைச்சு அந்த சங்கிலி இழுக்கும் போது நம்மளால முடியலனாலும் அந்த குழந்தை நம்ம கிட்ட வர்றதுக்காக கஷ்டப்படுது. அந்த சங்கிலி சத்தம் கேட்ட உடனே வராருன்னு சொன்னீங்க பாருங்களேன். சான்ஸே இல்லைங்க. அவரு வருவாருங்க, நம்மளுக்காக வருவாரு. கண்டிப்பா உடம்பெல்லாம் பிள்ளரிக்குது எனக்கு. கண்டிப்பா அந்த சத்தம் கேட்டாலே இத்தனை கோடான கோடி இதுலயும் நம்மளுக்காக இறங்கி வராரு. நீங்க அந்த பாட்டுல இருக்க மாதிரி பிரம்மனுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியல, ஆனா நம்மளுக்காக வராருங்கும் போது அவர் எவ்வளவு கருணையாளர்னு நினைச்சாலே ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, வார்த்தைகளே இல்ல. அதுல நம்ம ஒருத்தங்கும் போது பல ஜென்மமா அவரை நம்ம கும்பிட்டு இருக்கிறதுக்கான ஒரு இது, இந்த ஜென்மத்துல அவரை நினைக்கிறதுக்கு ஒரு பிராப்தம் கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே அதுக்கு மேல எதுவும் வேண்டாம். நன்றி. நம்ம வேண்டதே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை மறக்க கூடாது. ஜென்மம் வந்தாலும் பரவாயில்ல, வராட்டியும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை மறக்க கூடாது. உங்க நினைப்பு எங்களுக்கு எப்ப இருக்கணும் அப்படிங்கறதாங்க. இந்த ஜென்மத்துல கொடுத்துட்டாரு, பிறவி பயன் அடைஞ்சிட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா சார். கண்டிப்பா நம்ம பிறவி இன்னும் இல்ல. கண்டிப்பா எல்லாத்தையும் அது தொட்டுடுச்சுங்கய்யா. அருமையான எடுத்துக்காட்டுங்க ஐயா. அந்த சங்கிலி கால கட்டி. நன்றி நன்றி சார். சுகந்தி அம்மா. அம்மா சுகந்தி அம்மா கரம் ஏத்துக்கேன் ஐயா. இப்ப அதாவது நம்ம அந்த திருவாசகம் இது கேட்ட பிறகு இதுக்கு முன்னாலே நான் நிறைய தடவை கோயில்களுக்கு போயிருக்கேன். நம்ம சொக்கநாதர், மீனாட்சி எல்லாம் பார்த்துருக்குறோம். இப்ப நம்ம அன்னைக்கு நான் ஆரூரனை பார்க்கும்போது பெருமானே உமக்கு இவ்வளவு கருணையா அப்படிங்கறது உருகி உருகி பாக்குற மாதிரி தோணுது ஐயா. இதுக்கு முன்னால நம்ம இந்த திருவாசகம் கேட்கறதுக்கு முன்னால, உங்களோட அந்த இதை கேட்கறதுக்கு முன்னால எனக்கு இந்த அனுபவம் வந்ததில்லை. இப்ப அதை பார்க்கும்போது இந்தியெல்லாம் போனா அதை விட நான் இந்த கோனேரி ராஜபுரம் அந்த நடராஜ பெருமானை பார்க்கணும்ன்ற அவ்வளவு ஆசைங்க. அது பெருமானோட கருணையினால இந்த தடவை தான் அவரை பார்க்கும்போது நிஜமா அவர் பெருமான் என்னை பார்க்கிற மாதிரி இருக்கு, என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு, நீ வந்துட்டியா, அப்படி உனக்கு திருப்தியான்னு கேட்கிற மாதிரி இருந்ததுக்கு. இந்த ஒரு அனுபவம் எல்லாம் இப்ப நான் அந்த திருவாசக கேட்கறதுனால கிடைச்ச புண்ணியம் ஐயா. எல்லாம் உங்க குருநாதருக்கே சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம். சர்வம் சம்பரம். ரொம்ப 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 மகிழ்ச்சிங்க அம்மா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அளவுல ஐயா இங்க கோயிலுக்கு போயிருந்தப்போ சாமி கும்பிட்டு இருந்தாங்க. என் பின்னாடி ஒருத்தர் வந்து நின்னாரு. அவர் வந்துட்டு என்னங்க ருத்ராட்சம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்கன்னு பெருமையா காமிச்சேன். ஆமா இல்லைங்க நீங்க எல்லாம் போடக்கூடாதுங்க, 3 days எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாரு. எப்பவுமே போட்டிருப்பாங்க அப்படி. இல்லைங்க அதெல்லாம் தப்புங்க, பாவங்க. கோயில நின்னு சொல்றாரு. இதுக்கு பேருதான் 6 கோடி மாயாசக்தி.
ஐயர் முன்னாடி சொல்றாரு. ஐயரும் சொல்றாரு ஆமா இதெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறாரு. இப்ப நான் சொன்னேன் எங்க குருநாதர் எனக்கு கொடுத்திருக்காரு, நான் போடுவேங்க. நீங்க நாங்கெல்லாம் யாருங்க உங்க குருநாதர் எங்க இருக்காருன்னா உங்களுக்கு தெரியாதுங்க, அவங்கெல்லாம் எங்க ஊர் தமிழ்நாடுங்க, அவரெல்லாம் கொடுத்திருக்காரு. நான் சொல்லிட்டு நாங்க சிரிச்சுட்டு போயிட்டேங்க. போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் சொன்னா இவங்களுக்கு எல்லாம் புரியவே மாட்டேங்குது, போடக்கூடாது எவ்வளவு பெரிய பாவம் அப்படி அப்படிங்கிறாங்க. எனக்கு சிரிப்பு தான் நிஜமா வந்துச்சுங்க. உங்களுக்கு தெரியாம பேசுறாங்க சிவனை பத்தி. நான் அது கூட வாயில வந்துருச்சு, போய் முதல்ல சிவனை பத்தி தெரிஞ்சுட்டு வந்து அப்புறம் என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லலாம்னு வந்துச்சு. தப்பு பேசாம அன்னை பராசக்தி சரிபாதியா நிக்கிறா, அவ கழுத்துல இந்த ருத்ராட்சம் சேர்ந்துதானே தொங்குது. அவளை விட இது அன்னை பராசக்திக்கு முன்னாடி எதுவும் இல்ல. இந்த புரிதல் வந்துருச்சுல சுவாமி, இதுதான் நம்ம திருவாசகத்தினுடைய விஷயமே. இந்த புரிதல் தான் நம்ம பெருமாள் நம்ம பக்கத்துல கூட்டிட்டு போகுது. அதனால அவனுக்கு என்ன கிடையாது, சுடுகாட்டு சாம்பல் எடுத்து பூசிட்டு இருக்கான். சுடுகாட்டு சாம்பல் எடுத்து பூசிட்டு இருக்கிறவனுக்கு ஏது தீட்டு? திருநீற்றுக்கும் தீட்டு கிடையாது, ருத்ராட்சத்துக்கும் தீட்டு கிடையாது. எங்க அப்பா சிவபெருமானுக்கும் எந்த தீட்டுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய பெருமான் அவன் எல்லாத்துக்கும். அதனால இந்த புரிதல் வச்சுக்கோங்க. விளக்கேத்துறதுக்கோ எதுக்குமே இல்ல சாமி. அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, அந்த நேரத்திலயும் பெண்களை வேலை வாங்கிடுவாங்கன்னு சொல்லக்காக தான் அட்லீஸ்ட் அந்த நேரத்துல கொஞ்சம் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க விடுவோன்றனாலதான் அவங்களுக்காக ஒரு புத்தகம். மற்றபடி பெருமானை வணங்குவதற்கு என்றும் எப்பொழுதும் எதுவுமே தடையில்லை. அதனால தடையில்லாம பெருமானை வணங்குங்க. ரொம்ப புரிதல் சாமி. நீங்க பெரிய இடத்துல சுத்தாம அரியனுக்கு வார்த்தைகளே அவருக்கு லெக்சர் எடுத்திருப்பேங்க, பெரிய லெக்சர் எடுத்திருப்பேன். நிக்க கூடாது வேண்டாம்னு நான் போயிட்டேன். நம்ம சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற நிலையில இல்லைங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற, ரொம்ப கீழே இருக்காங்க, அவங்க கீழே இருக்காங்க. ஆமா சாமி, நம்ம இதுல எல்லாம் அப்படிதான். சாமி கேக்குதுங்களா? அறியாமை நின்னு சாமி சொன்னாங்க எனக்கு திடீர்னு போயிடுச்சுங்க சாமி, என்ன கேக்குதுங்களா? மழை பெய்யறதுனால சரியா இல்ல திடீர்னு இது மழை ஒரு நீங்க பேசுறது கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குது. கேக்குதுங்களா சாமி? கேக்குதாங்க ஐயா? எனக்கு திடீர்னு பேசிட்டு இருக்கிறப்ப டேப் மாறிடுச்சு. நீங்க பேசுறது கேக்குது, ஆனா எனக்கு வந்து நல்லா கேக்குது. மழை பெய்யறதுனால அப்படி இருக்கு போல. ஒரே வார்த்தை சொன்னங்கய்யா, எங்க ஊர்ல எல்லாரும் மாங்கல்யத்துல கூட கோத்து போட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னங்கய்யா. சிறப்பு 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 நம்ம சிறப்பு நம்ம. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. அத்தனை அடியார்கள் திருவடியும் அடியின் இது வந்து இதுல போயிடுச்சா என்ன எதுன்னு தெரியல. நம்ம ஒரே ஒரு நிமிஷம் சாமி, ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. நல்லா கேக்குதுங்க ஐயா. நல்லா கேக்குதுங்களா? நம்ம பேசுறது கேட்கலாமா ஐயாவுக்கு? நம்ம யார் பேச எதுவும் தெரியல. இல்ல நீங்க பேச எதுவும் தெரியல, பேச்சு கேக்குது, பேச எதுவும் தெரியல. பாடல பாடல நிறைவு செஞ்சு நிறைவு செஞ்சு ஐயோ உங்க அடியா ஒரே ஒரு நிமிஷம் சாமி எனக்கு என்ன. சரி நிறைவு செஞ்சிருங்க, நிறைவு செஞ்சு. ஆறிரு தடந்தோல் வாழ்க, தனிவேல் வாழ்க, தொப்புடம் வாழ்க செவ்வே, ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். அரகர நம்ம பார்வதி பதியே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். விடைபெறுகிறேன் மானைத்தடியார். ஐயா மியூட்ல இருக்கீங்க ஐயா, நீங்க மியூட்ல இருக்கீங்க ஐயா. ஐயா விடைபெறுகிறேன். நன்றிங்க அம்மா. கட் ஆயிடுச்சு. திருவடி வணக்கம். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. கௌரி அம்மா திருவடி வணக்கம். சென்னம்மா திருவடி வணக்கம் ஐயா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. லோகன் ஐயா, கவிதா அம்மா, லோகநாயகி அம்மா, அனிமொழி அம்மா, உமாராணி அம்மா, கலைச்செல்வி அம்மா, கணேஷ் ஐயா, உமா விஜயராமன்,
திருவடி வணக்கம் ஐயா. குருவே சரணங்க ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் திருவடி வணக்கம். வணக்கம் சிவா. கணேஷ் ஐயா வந்துருங்க சாமி. அடியன் கால் பண்றேன் சாமி. அடியன் உங்களுக்கு தனியா கால் பண்றேன் சாமி. அத்தனை அடியார்கள் போட்டு எல்லாரும் அடியன் எதுவும் நினைச்சுக்காதீங்க. அடியன் பிழை செய்திருந்தாலும் எல்லாரும் நல்லபடியா வந்துருங்க சாமி. அடியன் பிழை பொறுக்கணும் அத்தனை அடியார்கள். நன்றிங்க சாமி. நன்றி. அடியன் உத்தரவு வாங்கிக்கிறேன் சாமி. ஐயா வேலையெல்லாம் உள்ள முடிஞ்சுதுங்களா? எல்லாம் முடிஞ்சிருக்கு சாமி. சின்ன சின்ன வேலைகள் சின்ன லாஸ்ட் மினிட் வரைக்கும் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஒரு மண்டே வரைக்கும் எழுத்துருவாங்க நினைக்கிறேன் சார். மண்டே வரைக்கும் கொண்டு போயிட்டு எல்லாமே பெருமாள் கூடயே இருப்பாருங்க. எந்த வழிபட வேண்டாம். என்னவெல்லாம் ஈடேட்டும் பெருமாள் கூடயே இருந்து நல்லபடியா முடிச்சு கொடுப்பாரு. சிறப்பா பாத்துங்க. அடியனோட அஸ்தமனத்தோட ஜென்மச்சத்தை தான் வச்சிருக்கீங்க. அதனால உங்க கூடயே இருப்பேன், கவலைப்பட வேண்டாம். புரியல. அஸ்தம் நட்சத்திரம் உங்களோட வீடு அஸ்தம் நட்சத்திரம் தானே வச்சுக்கிறீங்க? இல்ல அப்படியா சாமி? எனக்கு புரியல. எனக்கு அது ஆமாங்க. விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி ஹஸ்த நட்சத்திரம். அடியாரோட ஜென்ம நட்சத்திரம் அதுதான். கணேசையான்னு பேரு வேற. தவன் சாமி. நல்லபடியா நடக்குங்க ஐயா. சரிங்களா? நம்ம வந்து கண்டிப்பா ஞாயிற்று மணிக்கு பாத்துக்கலாங்க ஐயா. சிறப்பா நடக்கட்டும். நன்றிங்க. நன்றிங்க. சிவா. உத்தரவு வாங்கிக்கிறேன் சாமி. நல்லது நல்லது. வணக்கம் சிவா. உத்தரவு வாங்கிக்கிறேங்க. சிவாயினம்.